நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:1 வாசியுங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிவுகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த 50 நாட்களிலே நாங்களும் இணைந்திருக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 49வது நாளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து தாங்கி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராய் இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார் என்ற வசனத்தின்படி இதுவரை நடத்தி கொண்டு வந்த தேவன் இனிமேலும் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், அது ஓமையாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவுமே நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. 7 தலையோட 10 கொம்போட சமுத்திரத்துலேருந்து ஒரு மிருகம், அப்படி நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு ரெக்கார்டு நமக்கு இல்லை. ஸோ இது ஒரு ஓமையாக ஆண்டவர் கொடுக்குற ஒரு தரிசனம் அவர் பார்க்கிறார். அந்த தரிசனத்துக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் ஒரு பரலோகத்தின் ரகசியம் இருப்பதாக மத்தேயு 13:9-10 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த தரிசனத்துக்கு பின்னாடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தரிசனத்தை, ஒரு ஓமை, ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். இதே காரியத்தை ஆண்டவர் தானியலுக்கும் வெளிப்படுத்துகிறார். 7ஆம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் 7-8 வசனங்களில் இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மிருகத்தை குறித்தும் அதை பற்றின காரியத்தை தான் நானும் இப்பொழுது பார்க்க போகிறோம். என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட இந்த மிருகம் எழும்பி வருகிறது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த எழும்பி வரக்கூடிய மிருகம் நம்முடைய காலகட்டத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த மிருகம்னா என்ன, அது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன, நம்ம ஏன் அதை பார்க்குறோங்கிறது தான் இன்றைக்கி செய்தி. வெளிப்படுத்தல் 13:1 நாம் இப்போ கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி தியானிக்க போகிறோம். சரியா? அந்த ஒரு வசனத்தை மட்டும் தியானிக்க போகிறோம். ஏன்னா அந்த வசனத்தில் இருந்து தான் முக்கியமாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுனால அந்த ஒரு வசனத்தை இப்போ நம்ம விளக்குறதுலையே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன காரியத்தை கற்றுக்கவும் முடியும். 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தில் வரிசை, அதாவது ஒவ்வொரு வார்த்தையாக வாசிங்க பார்ப்போம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்று. போதும். கடற்கரை மணல், இது பார்க்கறதுக்கு சாதாரணமாக மணலாக இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் கர்த்தருடைய விளக்கம் ஒன்று இருக்கும். இப்போ யோவான் ஆண்டவர் யோவானை கொண்டு போய் கடற்கரை மணலில் நிறுத்துறாரு. கடற்கரை மணல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இப்போ ஒருவேளை எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதுகிறவங்க என்ன செய்யுங்க, அந்த வார்த்தையை எப்படி சைடில் போட்டுக்கோங்க. கடற்கரை மணல், சமுத்திரம், மிருகம், 10 கொம்பு, 7 தலை அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் விளக்கம் கொடுக்க எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ நீங்கள் இந்த விளக்கத்தை கொடுத்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு காரியம் வெளியரங்கமாகி இருக்கும். அதை நீங்கள் இப்போ படிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு தான் சொல்கிறேன், எழுதுறவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். வாசிங்க. கடற்கரை மணல் மேல் நின்றேன். ஓசியா 1:10 வாசிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். அப்போ கடற்கரை மணல் தான் எதுக்கு அடையாளம்? இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கடற்கரை மணலுக்கு நேராக இஸ்ரவேல் புத்திரர்னு எழுதிக்கோங்க. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வாசிங்க. 13:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்க. அங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. நல்லா என்ன பாருங்க, அந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. நம்ம அங்கே தான் முழுக்கை வாசிக்க போகிறோம். சரியா? வாசிங்க. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். 2வது, சமுத்திரம் என்றால் என்ன? சமுத்திரம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:15 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்ப சமுத்திரம் என்றால் எதை குறிக்கிறது? ஜாதிகளும் பாஷைக்காரம், ரெஸ்ட் ஆஃப் இஸ்ரவேலை அல்லாத ஜனங்கள், மற்றவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அது நம்ம 1:10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, சமுத்திரம் தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, சேர்ந்த ஜலத்திற்கு கர்த்தர்
சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்போ சமுத்திரம்னா ரெஸ்ட், அதாவது மிச்சம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேலை அறுத்த மிச்சம் உள்ள ஜனங்கள். சமுத்திரம் என்றால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் 13:1 வந்துருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். மிருகம்னா என்ன? மிருகம் என்பதற்கான அர்த்தம் என்ன? வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 7:23 வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அப்படிதானே இருக்குது. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்றது. ஏன் திடீர்னு நீங்க போய் தானியேலுக்கு போனீங்க? அந்த இடத்துல ஏன் இந்த மிருகம்னா ராஜ்யம்னு இருக்கு. மிருகம் என்பதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்கு? ராஜ்யம். அப்ப நீங்க ஏன் தானியேலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தானியேல் புஸ்தகத்துல, பின்பு ராத்தரிசனங்களிலே 4 வெவ்வேறு மிருகங்கள் பெரிய சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன. அப்படிதானே இருக்கு. அப்போ இங்கேயும் மிருகம் எங்க இருக்குது? சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அப்ப மிருகம் என்றால் என்ன அர்த்தம்? ராஜ்யம் என்று அர்த்தம். இப்ப வெளிப்படுத்தல் 13:1 வந்துருங்க. அப்போ ராஜ்யம் என்றால் மிருகம் என்றால் ராஜ்யம். அதற்கு எத்தனை தலைகள் இருந்தன? அதற்கு 7 தலைகளும். 7 தலைகள்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை தான் 7 தலை. அப்ப ஸ்திரீனா என்ன? முதல்ல அது தெரியணும். அது 7 ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. அப்ப ஸ்திரீனா என்ன? அதே 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அப்போ ஸ்திரீனா எதை குறிக்குது? நகரம். அது எதுக்கு மேல உட்கார்ந்து இருக்குது? 7 மலைக்கு மேல. அதுதான் 7 தலை. 7 தலைனா என்ன அர்த்தம்னா, 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற ஸ்திரீ, 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற நகரம் அப்படின்னு அர்த்தம். 7 மலைக்கு மேல இருக்கிற நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோம் நகரம் தான் 7 மலைக்கு மேல இருக்கிறது. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவன்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின் என்று சொல்லக்கூடியதான 7 மலைகளுக்கு மேலே ரோம் நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 7 தலை என்பது எதை குறிக்கிறது? ரோம் நகரத்தை குறிக்கிறது. அடுத்து அதுக்கு எத்தனை கொம்புகள் இருந்தன? 10 கொம்புகள் இருந்தன. 10 கொம்புனா எதை குறிக்குது? வெளிப்படுத்தல் 17:12 வாசிங்க. 17:12 வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 கொம்புனா எதை குறிக்குது? இப்ப மிருகத்துடையதான எல்லா விளக்கமும் நமக்கு கிடைச்சிருச்சு. வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்ட. அதுக்கப்புறம் அதுக்கு மேல் 10 முடிகள். 10 முடிகள்னா 10 கிரீடம். உங்களுக்கு தெரியும், கிரீடம் என்பது ஆளுகை, ஜெயம் கொடுக்கும் ஆளுகை. அந்த முடிகளிலே தூஷணமான நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை தூஷிக்கிறதான ஒரு நாமம், ஒரு பெயர் அது மேல இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு காரியம் கிடைக்கிறது. இப்போ வெளிப்படுத்தல் 13:1 வாசிங்க. நான் உங்களுக்கு அப்படியே அவங்க கூடவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் பாருங்க. வாசிங்க 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். நான் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்ப மத்த ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும், அதற்கு தலையாக ரோம் நகரமும் 10 கொம்புகளும் இருந்தன. 10 ராஜாக்களும் இருந்தார்கள். இதான் அந்த நகரத்தினுடையதான அல்லது அங்க இருக்கக்கூடியதான ஒரு காரியம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், மிருகம் என்பது ஒரு ராஜ்யம் அப்படின்றார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்த பிறகு அவங்க மத்தியில இருந்து பார்க்கும்போது ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வரும். அந்த அரசாங்கம் எப்படி இருக்கும் என்றால், ரோம் நகரம் தலைமை கொண்டதாக இருக்கும். அந்த அரசாங்கத்தோடு கூட 10 நாடுகள் அல்லது 10 ராஜாக்கள் கூட இருப்பார்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம். ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி தான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் இருக்கும். ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை நீங்கள் அப்படியே கூட்டி 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 ஒரு வார்த்தையாக சேர்த்து படிச்சீங்கன்னா, அது உள்ள இருக்கிற ஒரு பொக்கிஷம், ஒரு ரகசியம், தேவனுடைய திட்டம் அது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஸோ நீங்கள் அப்படி புக்கை தியானிக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வெளிப்படுத்தல் 13 18 வசனம் இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றும் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் எழும்பி வரப்போது 10 நாடுகளோடு கூட இருக்கும். ரோம் அதுக்கு தலைமையாக இருக்கும். அப்படி ஒரு அரசாங்கம் எழும்பி வர போகிறது. ஸோ இதைத்தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எந்த அரசாங்கம் அது, எங்கிருந்து எழும்பி வருகிறது, அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் எழும்பி இருக்கு. அதுக்கு பேர் யூரோப்பியன் யூனியன் என்பதாகும். இதுக்கு பேர் தான் அந்த 10 கொம்புகள். இதான் அந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய 10 நாடுகள். 10 நாடுகள் கூட்டமைப்பு.
இதுதான் ஆண்டவர் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:1 சொன்ன இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்ப போகிறதான அரசாங்கம், கவர்மெண்ட். இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இதுனா, இது ஒரு காலகட்டத்தில் உருவாகும் போது அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம். நடுவில் இதை பற்றி நாங்கள் எதுவுமே கொஞ்ச நாள் சொல்லலை. என்ன காரணம்னா, இப்போ அது அந்த காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் நடந்ததுனால அதை பற்றி பார்த்தோம். இப்போ இது எழும்பி வர தொடங்கிருச்சு. இப்போ இது அடுத்து நம்ம ஏன் இதை பார்க்குறோன்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் 8வது வசனத்தை, அதாவது 7வது வசனத்துடைய கடைசி லைன்ல இருந்து வாசிங்க. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன இருக்கு இல்லையா? 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கா? அதுல இருந்து சேர்த்து வாசிங்க பார்ப்போம். அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அப்ப ஏன் நம்ம இதை பார்க்கிறோம்னா, இதுக்கு நடுவுல இருந்துதான் ஒரு சர்வாதிகாரி, ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய சின்ன கொம்பு அது எழும்பி வரும். அவன் தான் நாம சொல்லக்கூடியதான 1 யோவான் 2:18 சொல்ற ஆன்டி கிரைஸ்ட். ஸோ இந்த 10 நாடுகள் அல்லது இந்த 10 கொம்புகள் வந்துருச்சுன்னா, அவங்க நடுவுல இருந்து ஒருத்தன் எழும்பி வர போறான். அவன் தான் யாரா இருப்பான்? உலகத்தை அழிக்க போகிற சர்வாதிகாரியாக இருப்பான். ஸோ நமக்கு அடையாளம் என்ன? இந்த 10 கொம்புகள் தான் அடையாளம். இந்த நாடு எழும்பிருச்சுன்னா அவன் பின்னாடி வர போறான்னு அர்த்தம். நம்ம ஏன் அவனை பார்க்குறோம், ஏன் அந்த ராஜாவை பொறுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, அப்படிதானே இருக்கு? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது அவன் வெளிப்படுவான். புரியுதா உங்களுக்கு? மாத்தி சொல்றேன், அவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அவனுடைய கவர்மெண்ட் ரெடி ஆயிருச்சு. நீங்க அதே வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்தின் கையிலே கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஃபர்ஸ்டே வந்துருவாங்க, வல்லமை அதிகாரத்தை ரெடி பண்ணுவாங்க, ரெடி பண்ணி வரப்போற அந்தி கிறிஸ்து கிட்ட, அந்த ராஜா கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த 10 கொம்புகள் என்பது நமக்கு ஒரு அடையாளம். இவங்க வந்து வல்லமை அதிகாரத்தை ரெடி பண்ணும்போது நமக்கு தெரியணும் இவங்க வந்துட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். யோவான் ஸ்நானகன் வந்துட்டார். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்துட்டாருன்னா பின்னாடி யார் வரப்போறான்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு அர்த்தம். நான் இதை ஒரு நாள் இது தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்காக எங்க வழி ஆயத்தம் பண்ணினார்? வனாந்தரத்தில் இந்த பூமியில் ஆயத்தம் பண்ணினார், அப்படிதானே? அதுல இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ணப்பட்டு முன்னாடி எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாரு? பாதாளத்துக்கு போயிட்டாரு இல்லையா? மேல் பாதாளன்ற இடத்துக்கு, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா இயேசுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கதான் இருக்கு. அப்போ மொத்த பரிசுத்தவான்கள் எங்க இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க? அங்கதான் இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோவான் ஸ்நானகன் போய் என்ன சொல்லியிருப்பாரு? நான் கேட்கறது புரியுதா? புரியலையா? 2000 வருஷமா அந்த பரிசுத்தவான்கள் ஆபிரகாம்ல இருந்து அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான். எல்லாரும் அந்த இயேசுவை பார்க்கணும் இருக்காங்க. ஏன்னா மேசியா எப்போ வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் அவர் வரல. இவங்க எல்லாம் மரித்து தேவன் அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிறாங்க. இவங்க இருக்கும்பொழுது இப்போ யோவான் வந்து வழி ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எல்லினும் வல்லவராய் இருக்கிறார் இப்படின்னு சொல்லி பண்ணிமுட கடைசியில் ஏரோதியால் அவங்க தலையை என்ன பண்ணிடுறாங்க? வாங்கிறாங்க. இப்போ அவங்க ஆத்மா எங்கே போயிடும்? அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடும். அங்கே போனவன யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லியிருப்பாரு? அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாரு? நாம் காத்திருப்புதல் முடிவடைய போகிறது, நான் மேசியாவை மேலே பார்த்துட்டேன். உண்மையாவா சொல்றேன்? ஆமா, நான் தான் அவரை ஞானஸ்நானமே கொடுத்தேன், அவர் வந்துட்டாரு, நாம் ரொம்ப சீக்கிரம் நம்மளை வந்து விடுதலையாக்க போறாரு. அங்க போய் அவர் வழியை ஆயத்தம் பண்ணியிருப்பார் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அது இல்ல? ஏன்னா ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல ஆபிரகாம் லாசரு அந்த ஐஸ்வர்யா கிட்ட பேசுறாங்க தானே, அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு எல்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப யோவான் ஸ்நானகன் போய் சொல்லியிருப்பார்ல, இயேசுவை நீ வரிய மேல யாரும் இயேசு வந்துட்டாரா, மேசியா வந்துட்டாரன்னா, மேசியா வந்துட்டாரு, நான் தான் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவர் வெகு சீக்கிரத்தில் வர. அதனாலதான் நீங்க வாசிச்சீங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லும், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை, 11வது வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்,
தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் ரத்தத்தின் மூலமாக மீட்பார்னு இருக்கும். அப்படித்தானே இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மீட்க போகிறாருன்னு அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அந்த அறிவிப்பை யார் கொடுத்திருப்பானா? யோவான் ஸ்நானன் தான் கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் தான் வழி ஆயத்தம் பண்றவர். அவர் பூமியிலையும் வழி ஆயத்தம் பண்ணினார், இளைப்பாறுகிற ஸ்தலத்திலையும் வழி ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இவங்க 10 பேர் வந்துட்டாங்கன்னா அந்தி கிறிஸ்து வரப்போறான்னு அர்த்தம். அந்தி கிறிஸ்து வரப்போறானா தேவன் நம்மை மீட்க வரப்போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னும் போது இது ஒரு அடையாளம். ஸோ இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 10 நாடுகள் அமைப்பு, கூட்டமைப்பு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடியா இருக்கு. ஒருவேளை ஒரு சிலர் கேட்கலாம், இதை 10 நாடுகள் கூட்டமைப்பு தானே சொல்றீங்க, 10 கொம்புகள் தானே சொல்றீங்க, ஆனா யூரோப்பியன் யூனியன்ல சைட்ல இருக்கு பாருங்க, இது எல்லாமே அதோட இருக்கிற கூட்டணி நாடுகள். கிட்டத்தட்ட 28 நாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க வந்து 10 நாடுன்னு சொல்றீங்க அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:43 வாசிங்க. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். இப்ப தானியேல் அந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பார்க்கிறாரு. அந்த சிலை எப்படி இருந்துச்சு? தலை பசும்பொன்னாக இருந்தது. அப்புறம் வந்து மார்பும் கரங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது. ஸோ இதுல அந்த 10 விரல்கள் அப்படிங்கிறதா இந்த 10 நாடுகள், 10 ராஜாக்கள், 10 கொம்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்களா? களிமண்ணோடு கூட இரும்பும் களிமண்ணும் கலந்தது போல மற்ற மனுஷரோட. அப்ப இந்த 10 பேர் நீங்க பாக்குற இவங்க தான் அந்த 10 பேர். இவங்களுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, WEU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க? மற்ற மனுஷரையும் தங்களுக்குள்ள கொண்டு வராங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்குறாங்க. ஆனா இவங்க 10 பேர் தனி, இதான் டாப், இவங்க தான் வந்து டிசிஷன் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இவங்க தான் இருப்பாங்க மேல. இவங்களுக்கு பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பேர். ஸோ இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்து யூரோப்பியன் யூனியன் என்கிற பெயர்ல இப்ப இருக்காங்க. இந்த 28 நாடுகளாக இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக போறாங்க, அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக அந்த மிருகம், அந்த அரசாட்சி, அந்த கவர்மெண்ட் எழும்பி வந்திருக்கிறது. சரி, இது ஒண்ணுதானா இப்படிதானா நீங்க சொல்லக்கூடியது? இந்த ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொன்னா, இவங்களை பற்றின விளக்கங்களை நிறைய இடங்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுல அதிமுக்கியமாக சில முக்கியமான காரியங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 6:2 வாசிங்க பார்ப்போம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த வெள்ளை குதிரை. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு ஸ்டடி மாதிரி ஆண்டவர் கொண்டு போறாரு. அதனால கவனிங்க, இந்த வெள்ளை குதிரை என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப அந்தி கிறிஸ்துங்கிறதான வேர்டு இருக்கு. அந்த அந்தி கிறிஸ்துங்கிறதான வேர்டோட அர்த்தம் என்ன? ஏன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, இப்ப இயேசு கிட்ட வந்து கேட்டாங்க இல்லையா, மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது இயேசு சொன்னாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அநேகர் நாமத்தை தரித்து கொண்டு 4வது வசனத்துல இருக்கு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த நானே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மாதிரி தன்னை காட்டுகிறதுக்கு பேர் தான் என்னது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது மட்டுமல்ல, அந்த ஆவிக்கு நிறைய சுபாவம் இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனத்துல அந்த சுபாவங்களை எல்லாம் அங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோ இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வானா, தன்னை கிறிஸ்துவை போல காட்டுவான். கிறிஸ்துவை போல என்ன செய்வான்? காட்டுவான். அதுக்கு ஒரு உதாரணம், இவன் எதுல வரான்னு கேட்டீங்கன்னா வெள்ளை குதிரையில வருகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம்
11வது வசன வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஆ. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் ஆ, சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். ஆ. அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். யார் இவரு? இது யாரை பத்தி சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவன் சொல்லும் போதே நமக்கு தெரியுது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மை சத்தியம் உள்ளம் என்றப்பட்டவர். நானே சத்தியம், வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து எந்த குதிரையில வராரு? வெள்ளை குதிரையில. இதுக்கு மாடலா, இதுக்கு போலியா இதே மாதிரி வரவன் தான் அந்தி கிறிஸ்து. அது முன்னாடியே வருவான். அதான் ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அப்ப வெள்ளை குதிரைங்கிறது எதற்கான அடையாளம்? முதல்ல குதிரைங்கிறது எதுக்கான அடையாளம்? நீங்க எழுதிக்கோங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. சகரியா 6:5 வாசிங்க. அந்த தூதன் ம், எனக்கு பிரதியுத்தரமாக, ம். இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவி என்றார். அந்த ஆவிகள் என்றார். 1 முதல் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா 4 குதிரை இருக்கும். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, புள்ளி புள்ளி அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த வெள்ளை குதிரைக்கான அல்லது 4 குதிரைக்கான அடையாளம் என்ன? குதிரை என்பது எதை குறிக்குது? ஆவிகள். கர்த்தருடைய சித்தத்தை அல்லது கர்த்தருடைய வேலையை பூமியில செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள், அல்லது கர்த்தர் தனக்கு கீழே வச்சிருக்கிறார். இப்போ எப்படி மனுஷங்க மந்திரிகள் அல்லது பெரிய பெரிய ஆட்கள் தனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கீழே ஆட்கள் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு துறை மந்திரி இருக்கிறாருன்னா அவர் கீழே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வச்சிருப்பார். அவருக்கு கீழே சில அதிகாரிகள் வச்சிருப்பார். அந்த அதிகாரிகள் கீழே சில ஊழியர்கள் வச்சிருப்பாங்க. இவங்க வழியா தான் அந்த சித்தம் யாருக்கு செய்யப்படும்? அரசாங்கம் சொல்றது யாருக்கு செய்யப்படும்? ஜனங்களுக்கு செய்யப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை செய்து அது கவர்மெண்ட் நேரா கொண்டு வந்து கையில கொடுக்காது. அது முதல்ல என்ன செய்யும்? அந்த துறை மந்திரி கிட்ட போகும். அவர் சைன் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாரு? கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ட்ட கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஊழியர்கள்ட்ட கொடுப்பாங்க. அதாவது அந்த வேலை செய்யறவங்ககிட்ட. அவங்க மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு பேர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முறை. இந்த முறை எங்கேருந்து வந்துச்சுன்னா பைபிள்ல இருந்து காப்பி அடிச்சது. ஏன்னா ஆரம்பத்திலே பரலோக ராஜ்யத்தை பார்த்தா பூமியில இருக்க ராஜ்யம் எல்லாம் காப்பி அடிக்கும். பிசாசு இந்த ராஜ்யங்களை கொடுக்கும் போது, இந்த ஐடியாவை மனுஷன் கொடுக்கும் போது எதை பார்த்து கொடுப்பானா? பைபிளை பார்த்தா கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு கிரியேட்டர் கிடையாது. பிசாசு என்ன கிடையாது? கிரியேட்டர். அவனுக்கு யோசிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒருவரே, கிரியேட்டர் ஒருத்தர் தான், எல்லாமே அவரது தான். இவங்க அதை பார்த்து காப்பி அடிச்சு வேற மாதிரி செய்வாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஜெராக்ஸை எடுத்து அதை இவங்க ஒரிஜினலை பார்த்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க. ஜெராக்ஸை கலர் அடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, டிசி எல்லாம் ஒரிஜினல் கொடுக்க மாட்டோம், ஜெராக்ஸ் கொடுப்போம். ஆனால் கொடுக்கும்போது அதில் என்ன பண்ணி கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கெசடர் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுவாங்க பச்சை இங்கில். அதை போட்டாச்சுன்னா அது என்னவா மாறிடும்? ஒரிஜினல் ஆகிடும். அது கொடுத்தா போதும், ஒரு கெசடர் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டால் போதும். அந்த வேலையை தான் இப்போ பிசாசு பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் ஒரிஜினல் வச்சிருக்காரு எல்லாத்தையும், வானத்தில் பரலோகத்தில் அப்புறம் பூமியில் எல்லாம் வச்சிருக்காரு ஒரிஜினல். இவன் அதை பார்த்து காப்பி அடிப்பான். அந்த காப்பி அடிச்சுட்டு இவன் பச்சை கலர் இங்கு போட்டுருவான் மேலே. எல்லாம் நினச்சிப்பாங்க அதான் ஒரிஜினல்னு. ஆனால் ஒரிஜினல் மேலே இருக்கு. இந்த பூமியில் இருக்கிறது அத்தனையும் கிரியேட்டட் பை த ஒன் காட், ஒரே தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த தேவன் பண்ணதை இவன் காப்பி அடிக்கிறான் பிசாஸ். அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, தந்திரம் உள்ளவன் இல்லையா, அந்த பச்சை இங்க போட்டுருவான். அதில் நீங்கள் நினச்சிப்பீங்க இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு. அது ஒரிஜினல் இல்லை, ஒரிஜினலாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலே ஒரிஜினல் ஒன்று மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த புரோட்டோகால், இந்த பிசாசு ஆண்டவர் என்ன பண்றாரு? கீழே தேவ தூதர்களை வச்சிருக்கிறார். இவங்க தான் பூமியில வந்து அவன் வேலையை செய்யறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி. இது கீழே வந்து என்ன செய்யும்? வேலை செய்யும். வெள்ளை குதிரை என்பது எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா ஆவி. குதிரை என்பது ஆவிக்கு. அந்த வெள்ளை குதிரை என்பது எதுக்கு அடையாளமா இருக்கு? உங்க எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை கலர் என்பது எதுக்கான அடையாளம்? பூமியில சமாதானத்துக்கான அடையாளம். பரலோகத்தில் எதுக்கான அடையாளம்? பரிசுத்தத்துக்கான அடையாளம். இங்க அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அதாவது பரிசுத்தமும் பலியுமானவர். அவர் பாவமாக நமக்காக பாவமானார்னு இருக்குது. நமக்கு வெண்மையும் சிகப்புமானவர், அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. ஆனால் பூமியில வெள்ளை கலர் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது? சமாதானத்துக்கு. அப்ப இந்த ஆன்டிகிரைஸ்டுடைய கிங்டம் தொடங்கும் போது எப்படி தொடங்குமா? சமாதானத்தை அறிவிக்கிறவனாக வெள்ளை குதிரை புறப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். இது வசனத்துல இப்படி இருக்குதா, இல்ல சமாதானன்றதை நீங்க தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அந்த சமாதானமாய் நுழையிறது தான் வெள்ளை குதிரை.
சமாதானமாக நுழையிறது தான் வெள்ளை குதிரை. ராஜ்யத்தை கட்டி கொள்வான். இப்போ நீங்கள் 6:2 வெளிப்படத்தில் பார்த்தா அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அப்படிதானே இருக்குது. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் அப்படின்னு இருக்கு. இதோடைய விளக்கம் தான் அங்கே இருக்கு. அப்போ சமாதானமாய் நுழைந்து, அதான் ஃபர்ஸ்ட், சமாதானமாய் நுழைந்து. இப்போ அவன் சமாதானமாக நுழைஞ்சதுக்கான அர்த்தம், அந்த கவர்மெண்ட் சமாதானமாக நுழைஞ்சதுக்கான அர்த்தம் இப்போ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012 இந்த யூரோப்பியன் யூனியன் ஆனது இந்த பூமிக்குள்ள ஒரு மிக முக்கியமான காரியம் யூரோப்பியன் யூனியனுக்கு செய்யப்பட்டது. முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருங்க. Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதோட அர்த்தம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உலக யுத்தம் ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்தது. ஐரோப்பாவில் 2 நாடு சண்டை போட்டுச்சு, அது உலக யுத்தம் ஆயிடுச்சு. 2வது உலக யுத்தம் ஜெர்மனி, அதாவது ஹிட்லர், அவர் என்ன பண்ணாரு, போலாண்டு நாட்டை பிடிக்கிறதுக்காக போட்டாரு. அப்போ போலாண்டுக்காரங்க போய் என்ன பண்ணாங்க, ருமேனியாக்காரங்க போலாண்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து போய் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எங்கள் நாட்டை ஹிட்லர் பிடிக்க பார்க்குறாரு, அவர் ஒரு ரயில்வே ட்ராக் போடணும்னு ஆசைப்பட்டார். ஸோ நாட்டை பிடிக்க பார்க்குறாருன்னொடனே அப்புறம் பிரிட்டன் அவங்களோட கூட சமாதான ஒப்பந்தம் போட்டுச்சு. ஸோ இப்போ சேர்ந்து ஜெர்மனிக்கும் சண்டை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது உலக யுத்தமாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள், ஃபஸ்ட்டு 6 இருந்துச்சு, அப்புறம் 9 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு. 10 ஆகி ஒரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு EEC அப்படின்னு பேர் வச்சு அவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இனிமேட்டு ஐரோப்பாக்குள்ளே சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஐரோப்பா நாடுகளுக்குள்ள ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அதான் நீங்கள் பார்த்தது வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொன்னது. அப்போ அதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர். அவங்க அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் சண்டையே வரல, அதாவது அதுக்கப்புறம் யுத்தம் என்ன செய்யலை, ஐரோப்பாவில் வரல. ஏறக்குறைய 50-60 வருஷம் ஆச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 2012 இந்த யூரோப்பியன் யூனியன் இது ஃபார்ம் பண்ணப்பட்டதுனால தான் யுத்தம் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி 2012 திடீர்னு அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஐரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்க முடியாது. ஏன்னா சமாதானத்தை மனுஷன் தான் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா, மனுஷன் தான் சமாதானத்தை பண்ண முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு நாடு உருவாக்குச்சு, ஒரு அமைப்பு உருவாக்குச்சுன்னு சொல்லி அந்த அமைப்புக்கு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டிக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. இதுதான் சரித்திரத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரு சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாட்டுக்கு கொடுத்தா முதல்ல அது யார் வாங்கணும், அந்த நாட்டுடைய தலைவர் வாங்கணும்ல. யூரோப்பியன் யூனியன் தான் மொத்தமாக 28 பேர் இருக்காங்களே, யார் வாங்குவாங்க? அப்போனா என்ன அர்த்தம், அது எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் ஒருத்தர் என்ன செய்யணும், வரணும். அதுக்கு பேர் தான் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்கும்போது 3 பேராக போனாங்க, ஆனால் அதுக்கு மொத்தமாக ஒரு தலைவர் வருவார். ஸோ இந்த 28 நாட்டுக்கும் தனித்தனி ஜனாதிபதி இருக்கிறாங்க, பிரதமர் இருக்கிறாங்க. பிரான்ஸுக்கு தனி பிரதமர் இருக்கிறாரு, அப்புறம் இங்கிலாந்துக்கு தனி பிரதமர் இப்போ இருக்கிறாரு, இட்டாலிக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, பிரதமராக ஒரு அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் வரும்போது அதுக்கு மொத்தத்துக்கும் யார் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில். அவங்க தான் போய் வாங்கணும். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் போஸ்டிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த போஸ்டிங் தான் ஆன்டி கிரைஸ்ட் உட்கார போகிற போஸ்டிங். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, சமாதானத்துக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்தாங்க. இது எப்படி சாத்தியம், இன்னும் சொல்ல போனால் அது கொடுக்கக்கூடாதுன்னே சண்டை நடந்துச்சு. ஏன்னா ஐரோப்பா எல்லா நாட்டையும் வலுக்கட்டாயமாக சேர்த்துருக்கு, யாரும் ஒரு சில நாட்டில் விருப்பப்பட்டு சேரலை. அது என்னவோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் உண்மைதான். இப்போ நீங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்க்குறீங்கல்ல, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஒரு காரணம் இந்த யூரோப்பியன் யூனியன் தான். ஏன்னா இந்த யூரோப்போடைய கடைசி நாடு தான் யாரு, உக்ரைன். இதுக்கு அடுத்த நாடு ரஷ்யா. இப்போ இந்த உக்ரைனை உள்ள சேர்த்தாச்சுன்னா யூரோப்பியன் யூனியன் ராணுவம் மொத்தம் எங்கே வந்துடும், உக்ரைன் பார்டருக்கு வந்துடும். ஸோ ரஷ்யா சொல்லுது, நீ போய் யாரோட சேராத, யூரோப்பியன் யூனியனோட சேராத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இப்படி பக்கத்தில் இருப்போம், நீ சேர்ந்தினா எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுது. இப்போ உக்ரைன் சொல்லுது, அது ஏன் இஷ்டம், நான் சேருவேன் அப்படின்னு சொல்லுது. உக்ரைன் என்ன பண்ணிருக்கு, யூரோப்பியன் யூனியனில் சேர்றதுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டுருச்சு. ஆனால் அவங்க இன்னும் சேர்த்துக்கல. அது எப்படின்னா ஒரு சீனியாரிட்டி அப்படி கொடுத்தாங்கன்னா அடுத்த ஆடுகளாக சேர்த்துப்பாங்க. இன்னும் இவங்க டேர்ம் வரல. அதுக்குள்ளே ரஷ்யா சொல்லுது, நீ சேரக்கூடாது, உன்னை சேர விட மாட்டேன்னு உக்ரைனை போட்டு அடிக்குது.
உக்ரைன் திருப்பி அடிக்குது, இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ சண்டைக்கும் யூரோப்பியன் யூனியன் ஒரு காரணம். ஆனால் சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது எதற்கான அடையாளம்னு கேட்டீங்கன்னா 6:2 வெளிப்படுத்தின விசேஷம், வெள்ளை குதிரை புறப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். வெள்ளை குதிரை புறப்பட்டுருச்சு. இந்த அரசாங்கத்துல கடைசியாய் 8ஆவதாய் ஒருத்தன் வருவான், அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். இப்போ வேதத்துல சொன்ன அப்படியே அத்தனை இப்ப என்னவா இருக்குது, துல்லியமா நிறைவேறிக்கிட்டே இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. 100% ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம். இப்ப வெள்ளை குதிரை புறப்பட்டுருச்சு. அடுத்து அதே 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். வில்லுனா என்ன? வில்லை பிடித்திருந்தான். இந்த வசனத்தை ஆரம்பத்தில் படிக்கும் போது நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போது வில்லு அப்படின்னா அவன் வில்லு தானே பிடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அம்பு இருக்கணுமா இல்லையா? அம்பு இருக்கணும் தானே. அப்போ நான் இந்த வசனத்தை அப்போ ஆரம்பத்தில் தியானிக்கும் போது வில்லு இருக்குது, அம்பு இருக்குது, அம்பை காணுமே, வில்லு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் ஒரு காரியத்தை எழுதியிருந்தார். அப்போ அவர் வெளிப்படுத்தின விஷயத்துக்கு விளக்கவரை எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, அவன் வித்தியாசமான முறையில் சண்டை போட போகிறான், அம்பு இல்லாமல் என்ன பண்ண போகிறான், சண்டை போட போகிறான். ஆனால் கீழே ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவருக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவர் எழுதியிருந்தார். எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி அம்பு இல்லாமல் சண்டை போட்டு பிடிக்கிறது எப்படி முடியும்? ஆயுதம் இல்லாமல் எப்படி ஒரு ஆளை பிடிக்க முடியும் அப்படின்னும் போது சமீபத்தில் ஆண்டவர் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. வில் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:13 வாசிங்க. ஆதியாகமம் 9:13 மன்னிக்கணும். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, வில் என்பது எதுக்கு அடையாளமா இருக்குது? உடன்படிக்கைக்கு அடையாளம். அப்போ இவனும் என்ன பண்ண போறான்? உடன்படிக்கையை ஏற்படுத்த போறான். எல்லாரோடையும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போறான். வில் என்பது எதுக்கு அடையாளம்? உடன்படிக்கை. அப்படி இருக்குதா பைபிள்லன்னு பார்த்தா தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 9:27 வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அநேகருக்கு உடன்படிக்கைகளா உடன்படிக்கையா உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம். அப்பனா என்ன அர்த்தம்? இவன் நிறைய பேரோடு கூட ஒரு உடன்படிக்கை போட போறான். உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட். இவன் என்ன பண்ண போறான்? அநேகரோடு கூட அந்த கவர்மெண்ட் அது என்ன பண்ண போது அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. ஸோ வில் என்பது அதற்கு அடையாளமா இருக்கு. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா 2014 இந்த யூரோப்பியன் யூனியன், அதுவும் நல்லா கவனிங்க, அந்த வசனம் திருப்பி வாசிங்க 9:27. அவர் ஒரு வாரம் அளவும். ஒரு வாரம்னா என்ன தெரியுமா? 7 நாள். 7 நாள்னா தீர்க்க தரிசனப்படி என்ன அர்த்தம்? ஒரு வாரம் என்றால், ஒரு நாள் என்றால் தீர்க்க தரிசனப்படி ஒரு வருஷம். ஒரு நாள் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் சுத்தி வந்தாங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? 40 வருஷம் கணக்காக கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, எசேக்கியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல நீ 2 பக்கமும் திரும்பி படு அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 4:5. அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டு. அப்ப நாட்கணக்கா என்ன கட்டளையிட்ட என்ன அர்த்தம்னா, ஒரு நாள் என்பது எதுக்கு எவ்வளவு இருக்கு? ஒரு வருஷம் அர்த்தம். அப்ப 7 நாள்னா என்ன அர்த்தம்? 7 வருஷம். கரெக்டா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் 7 வருஷ உடன்படிக்கையை போட்டிருக்கிறாங்க எல்லாரோடையும். எத்தனை வருஷம் உடன்படிக்கை? 7 years அக்ரிமெண்ட் அல்லது 7 years ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் யூனியன் போட்டிருக்குது. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை எல்லாரோடையும் போட்டுக்கிட்டு வராங்க, உலகம் முழுக்க போடுறாங்க. அப்படி அதுக்கு பேரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது எல்லா உடன்படிக்கைகளை பார்க்கிலும் அது மேலானது அப்படின்றாங்க. அநேகரோடு கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். இது இந்தியாவோட கூட போடப்பட்டது. இது ஆஸ்திரேலியாவோட கூட போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, EU ஆஸ்திரேலியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூரோப்பியன் யூனியன் ஆஸ்திரேலியாவோட என்ன போட்டிருக்குது? தடையற்ற ஒப்பந்தம் போட்டிருக்கு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்ன, அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ
நாம் பாகிஸ்தான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறோன்னா அந்த நாட்டுக்கு போகிறோம், அவங்களோட பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய என்ன இருக்கும், நடுவில் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா ஆந்திராவுக்கு லாரி போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன இருக்காது, எந்த விதமான தடையும் இருக்காது. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே சட்டம், நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஆனால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குன்னா என்ன இருக்கும், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த நாட்டோடையும் இவங்களுக்கு என்ன கிடையாது, இவங்க போடுற எந்த நாட்டோடையும் உங்களுக்கு நடுவில் எந்த தடையும் கிடையாது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ஏற்றுமதி இறக்குமதி. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கும். 2 மாநிலங்களுக்குள்ள எப்படி இருக்குதோ அந்த மாதிரி 2 நாடுகளுக்குள்ள. அதோட அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எல்லாமே ஒரே வட்டத்துக்குள்ள வருதுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? யூரோப்பியன் யூனியன் எத்தனை நாடு இருக்கு, 28 நாடு. இப்போ இந்தியாவோட போட்டாச்சு, ஆஸ்திரேலியாவோட போட்டாச்சுன்னா இதெல்லாம் ஒரே நாடு மாதிரி ஆயிடும், ஒரே காரியத்தை கொண்டு வந்துருவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் புறப்பட்டான், வில்லை பிடித்திருந்தான். இப்போ அந்த வில்லு தான் இப்ப உடன்படிக்கை. நிறைய பேரோட போடுறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த பக்கம் உலகம் முழுக்க யுத்தம் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. 3ஆம் உலக யுத்தம் வரதுக்கான எல்லா வாய்ப்பும் நடக்குது, பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பஞ்சம், இன்னைக்கு கூட ஒரு கொள்ளை நோய் ஒன்று வந்திருக்குது, பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த 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 வருஷம் ஜனவரியில் இந்தியா கிட்ட போட்டாங்க, இந்த வருஷம் மார்ச்ல யார்கிட்ட போட்டிருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா கிட்ட போட்டிருக்கிறாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவங்க கிங்டம், இவங்க ராஜ்யம் கட்டிகிட்டே வராங்க. இதை உங்களுக்கு எதுக்கு சொல்றோம், நல்லா கவனிங்க, ஏதோ கதை சொல்றேன்னு கேட்காதீங்க. இயேசு சொன்ன கடைசி சாம்ராஜ்யம், வருகைக்கோட ஒட்டி நடக்கிற சபை காலத்தில் உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழும்புகிறது. இதுதான் எல்லா சாம்ராஜ்யங்களிலும் மோசமா இருக்கும், வெரி ஒஸ்ட். வாசிங்க, தானியேல் 7:23 வாசிங்க பார்ப்போம். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பற்றித்து. நீங்க வாசிக்கிற அந்த வசனத்துக்குரிய ராஜ்யம் இதுதான், யூரோப்பியன் யூனியன். கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை ஏன் உங்களுக்கு எடுக்கிறோம்னா, வருகையில போகாவிட்டால் இந்த அரசாங்கத்தினுடைய 7 வருஷ காலத்துல நம்ம இருக்க வேண்டி வரும். அதுக்கு தான் இந்த செய்தி உங்களுக்கு எடுக்கப்படுது. ஏன்னா வருகை எப்ப வேணாலும் வரும், ஏன்னா இந்த அரசாட்சி வந்துருச்சு. இவங்க எழுமிட்டாங்க. எரேமியா நேபுகாத்நேச்சார் வரப்போறாருன்னு சொன்னார்னா, சபை அந்த சர்ச்சை இடிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம், சர்ச்சத்தோட முடிய போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் எழும்பி வருதுன்னா, நம்முடைய சபகாலம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது எல்லா மிருகங்களை, எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த ராஜ்யம் தான் எழும்பி இருக்கு. இப்ப நீங்க வாசிக்கிற 7:23 ஆண்டவர் சொன்ன 7வது சாம்ராஜ்யம், அதிலிருந்து தோன்றுகிற 8ஆம் அவன் எழும்பியாச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த ராஜ்யம் ரெடியாக இருக்கிறது, சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்பட்டுருச்சு. இப்போ ஒரு உடன்படிக்கையை உலகம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்க, எல்லா பக்கமும் அத்தனை பக்கமும் செய்யப்படுது. இந்த நாடுகளுக்குள்ள இவங்க உடன்படிக்கை போடுறாங்கல்ல, இது என்னுடைய புரிதல், சரியா? இது என்னுடைய புரிதல். நான் இதை ஒரு 10 வருஷமா எனக்கு உணர்த்தப்பட்டதுனால உங்களுக்கு சொல்றேன். இவங்க யார் யாரோடலாம் உடன்படிக்கை போடுறாங்களோ அந்த நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க கொடி ஒரு இடத்துல இருக்கும். இவங்க கொடி என்ன செய்யும், ஒரு இடத்துல இருக்கும். எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இதான் அவங்க கொடி, நல்லா பார்த்துக்கோங்க. இதான் அவங்க கொடி, சரியா? இந்த கொடியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது இல்லையா? பார்த்தா மாறி இருக்குதா? சரி, ஓகே. உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. கவனிங்க, இதான் அவங்க கொடி, சரியா? இதை பார்த்துருக்கீங்களா? வண்டியில் நம்பர் பிளேட்ல இப்படி இருக்கும். இப்போ நான் வச்சது இந்தியாவுது. இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது கோலாலம்பூர், மலேசியாவுது. அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ளது. ஐரோப்பா கண்டத்தில், ஐரோப்பாவுக்கு வெளியே சிங்கப்பூர். சரி, ஏன் இவங்களுடைய நம்பர் பிளேட்ல எல்லாம் இந்த நாட்டுடைய கொடி பர்டிகுலரா இந்த நாட்டுடைய கொடி இருக்குது? நான் கேட்கறது புரியுதா? அந்தந்த நாட்டில் என்ன செய்யணும், அவங்க நாட்டு கொடி தானே இருக்கணும். இப்போ நம்ம நாட்டில் எந்த கொடியுமே வைக்கக்கூடாது, ஆர்டிஓ ரூல் அது. அதில் என்ன செய்யக்கூடாது, ஆர்டிஓக்கு போனீங்கன்னா அவங்க சில ஃபாண்ட்ஸ் கொடுப்பாங்க, 20-25 ஃபாண்ட் கொடுப்பாங்க. அதைத்தான் நீங்கள் அதில் வைக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கும் எழுத முடியாது.
அந்த ஃபாண்ட்டில் தான் நீங்கள் எழுதணும், இல்லைனா அது ஃபைன் போடுவாங்க. அதில் நம்ம இஷ்டத்துக்கு எந்த கொடியோ எதுவும் வைக்க முடியாது. வைக்கிறவன் இல்லீகலாக வச்சிருப்பான், ஆனால் ஆஸ் பர் ரூல் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா, கத்தாரு, இங்கெல்லாம் சவுதி அரேபியாலாம் போயிட்டீங்கன்னா, அவங்க நாட்டுடைய கொடி அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கும், அவங்களே வச்சிருப்பாங்க, அந்தந்த நாட்டு கொடி இது இருக்கும். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, யூரோப்பியன் யூனியனுடைய கொடி இந்த எல்லா நாடுகளிலும் வந்துகிட்டு இருக்கு. ஏன் ஏன் அப்படி வைக்கிறாங்க, அதான் ரொம்ப கேள்வி. அதுவும் பர்டிகுலரா, சரி ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு மாதிரி வச்சா கூட பரவாயில்ல, ஒரே மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, ஒரே பேட்டர்ன். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த நாட்டோடைய அக்ரிமெண்ட், இவங்க யார் யாரோடலாம் அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அந்தந்த நாடுகள் எல்லாம் தரைப்படி, அதாவது ரோட்வேஸ் அவங்களோட இணைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டுடைய கொடி பல நாடுகளில் அந்த நாட்டுடைய நம்பர் பிளேட்டுக்கு, ஸ்ரீலங்காலலாம் கொண்டாந்துட்டாங்க, எல்லா பக்கமும் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லா நாட்டுக்கும் கொண்டாந்தாச்சு. இப்போ வில்லை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு, அநேகரோடு கூட உடன்படிக்கை போட்டாச்சு. ஆண்டவர் சொன்ன 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், குதிரை, வெள்ளை குதிரை, அந்த ஆவி உலகத்தை பிடிக்கிறவங்க புறப்பட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டோட்டல் வேர்ல்டு. இப்போ அவங்க கணக்கு, என்னுடைய கணக்குக்கு உக்ரைன் உள்ளே வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஐரோப்பா முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மொத்த ஐரோப்பா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏற்கனவே சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்கு, அர்மேனியா கொடுத்துருக்கு, எல்லாரும் உள்ள வராங்க. அதோட ஆசியா நாடுகள், இப்போ ஆஸ்திரேலியா கண்டம், ஒவ்வொரு கண்டமா உள்ள நுழையுது. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. வேதம் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர்கள் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண போறாங்க, ஜெயிக்க போறாங்க. இவங்க எப்படிங்க ஜெயிப்பாங்க, இவங்க எப்படி அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க, அதுக்கு இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல்ல வாசிங்க, அப்புறம் 13 வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். 13வது வசனம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமை அதிகாரம்னா என்ன? வல்லமை அதிகாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டுக்கு ரொம்ப மிக முக்கியமானது 2 பவர் அப்படிம்பாங்க. இப்போ சூப்பர் பவர் நம்ம சொல்றோம் அமெரிக்காவை. சூப்பர் பவர்னு சொல்றதுக்கு, அதாவது வல்லரசு அப்படின்றோம். ஒரு நாடு வல்லரசாக இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 முக்கியமான காரியம் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்று பணபலம், இன்னொன்று படைபலம். மிலிட்ரி அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் அமெரிக்கா கிட்ட 1930 இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. 1931 30 முடிஞ்சு 31 தொடங்கும் போது அமெரிக்காவுடையதான டாலர், நம்ம சொல்றோம்ல இப்போ இருக்க டாலர், அது உலக புழக்கத்துக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்துடைய பவுண்ட் இருந்துச்சு. இங்கிலாந்துடைய பவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாகி, அதுக்கப்புறம் அந்த பவுண்டை தள்ளிட்டு அதுக்கு பதிலாக டாலரை கொண்டு வந்தாங்க. அமெரிக்கன் டாலர் தான் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா, இப்போ வரைக்கும் அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அமெரிக்க டாலர் வீக்காக தொடங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வீக்காக தொடங்கி ஒரு 25 வருஷமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக தொடங்கிருச்சு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டாலரை பார்த்துருவோம். அதுதான் வல்லமை அதிகாரம். வல்லமை என்பது பணபலம், அதிகாரம் என்பது படைபலம். அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க உலகம் முழுக்க. அமெரிக்கா உலகம் முழுக்க அதிகாரம் பண்ணுதுன்றது இல்லையா, அதை நம்ம 2வது பார்க்கலாம். ஸோ பணபலம் ஃபஸ்ட்டு 1930 இருந்தாங்க இல்லையா, சரியா 70 வருஷம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. 2000வது வருஷம் முடிஞ்சு 2001, இன்னும் சொல்ல போனா 1931 தான் அமெரிக்க டாலர் வருது. 2001 சரியா 70 வருஷம் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. எப்படி பெரிய வீழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவை தீவிரவாதிகள் தாக்குனாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? 9/11 அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல்ல 2 இடங்கள் தான் தாக்கப்பட்டுச்சு. ஆனால் 3 இடம் டார்கெட் பண்ணப்பட்டது. 1 ஃபெயிலியர், 2 இடம் தான் அடிச்சாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தினது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பணபலம் படைபலம் 2 ஒரே நாளில் விழுந்தது. அன்னைக்கு தாக்கப்பட்டது 1 WTC, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அதாவது உலக வர்த்தக மையம். பணபலத்துக்கு அடையாளம் அவங்க தான். 2வது அமெரிக்காவுடைய பென்டகன், இராணுவ தலைமையகம், படைபலத்துக்கு அடையாளம். அமெரிக்காவுடைய சின்னம் கழுகு.
அந்த கழுகு உயர பறக்கிறதுக்கு 2 சட்டைகள் தேவை. அந்த 2 சட்டைகள், ஒன்று படபலம், இன்னொன்று பனைபலம். பணபலம், படைபலம், இது 2ம் ஒரே நாளில் கீழே விழுந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கர்த்தர் எதை செய்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ அமெரிக்காவை வல்லரசா உட்கார வச்சது ஆண்டவர் தான். ஒரு காலத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறார். ஒரு பாபிலோனை கொண்டு வந்தார், மேதிய பெர்ஷர் கொண்டு வந்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் அவர் விரோதமாக செய்யும் போது அவங்களை கீழே என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். இப்போ நேபுகாத் நேச்சார் கீழே தள்ளப்பட்டார். அதே மாதிரி தான் அமெரிக்கா 70 வருஷம் ஆண்டவர் அவங்களுக்கு டைம் கொடுத்தாரு. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 70 வருஷத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சிச்சு. மகா பாபிலோன் வேலையை மொத்தம் செஞ்சிச்சு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாவங்களை ஆத்தரைஸ்டு பண்ணது யாருன்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவை கர்த்தர் கைவிட்டாரு, அனுமதி கொடுத்தாரு. 2ம் பணபலம் படைபலம் ஒரே நாளில் வீழ்த்தப்பட்டது. அதோட அமெரிக்காவுடையதான வீழ்ச்சி தொடங்குச்சு. ஆனால் என்னன்னா, அன்னைக்கு இருந்த, எனக்கு இது ஆண்டவர் உணர்த்தன சொல்றேன், அவங்கள அதோட கர்த்தர் கைவிட்டாரு. ஆனா அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி என்ன பண்ணாரு? அவரு ஒரு பாவ மன்னிப்பு அவங்க தாக்கின உடனே ஒரு நாள் முழுக்க அவர் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், பிரேயர் டே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் டே வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்டன் ஆச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு 20 வருஷமா அவங்க அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடைய பணபலம் விழுந்துருச்சு. இப்போ அமெரிக்காவுடையதான ஒரு கடன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் ராணுவ தாக்குதலுக்கு முன்னாடி சொல்றேன், $37 ட்ரில்லியன், $37 ட்ரில்லியன் அவங்களுக்கு கடன். அதாவது ஈஸியா சொன்னா அடைக்க முடியாத கடன். அவங்கள என்ன பண்ண முடியாது? இப்போ அடைக்கவே முடியாது. ஸோ அந்த வீழ்ச்சியிலேருந்து காப்பாத்திடலான்னு தான் 2வது தடவை ட்ரம்ப் வந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, 2வது தடவை காப்பாத்திடலான்னு சொல்லி அவங்களுக்கு டாரிஃப் போடுறேன், இவங்களுக்கு வரி போடுறேன், இறக்குமதி வரி, ஏற்றுமதி வரி, அதை பண்ண போறேன், இதை பண்ண, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. ஆனால் இன்னைய வரைக்கும் அமெரிக்கா என்ன பண்ண முடியல? காப்பாற்றவே முடியல. ஏன்னா, ஒருவேளை நாம ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், கர்த்தர் அவளை கொண்டு உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய கோலியத்தாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா கர்த்தர் கீழே தள்ளுவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பலம் என்பது பணத்திலேயோ படையிலேயோ அல்ல, கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அவர் ராஜாவை உட்கார வச்சா உட்கார வைப்பாரு, கீழே தள்ளினா தள்ளிடுவார். அவ்வளோதான். எப்பேற்பட்ட சவுல், இப்போ யோசிச்சு பாருங்க, கோலியாத் எவ்வளோ பெரிய ஆளு? பெரிய ஆள் தானே. சவுலு சின்னாலா? சமஸ்த இஸ்ரவேல்லையே அவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. ஹைட்டு அப்படிதானே பைபிள் சொல்லுது. சமஸ்த இஸ்ரவேல்லையே அவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. அப்போ அவனும் ஜெயிண்ட் தான். இருக்கிறவங்களே அவன் தான் யாரு? ஜெயிண்ட். ஆனா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணும் போது அவனை விட ஜெயிண்டான ஒருத்தன் இல்லவே இல்லை. எப்போ கர்த்தருக்கு விரோதமா போனாரோ அவனை விட ஜெயிண்டா ஒருத்தனை கர்த்தர் உருவாக்கிட்டார். கோலியாத்தை கொண்டு நிறுத்திட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை உயரமா உட்கார வைக்க வல்லமை உள்ளவர். நீங்க கர்த்தரை விட்டு ரொம்ப கொஞ்சம் சவுல் மாதிரி வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை சின்னவனாக்கவும் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அதான் இப்போ அமெரிக்காவுக்கு நடக்குது. இந்த 70 வருஷம் அவங்க அப்படியே ஆரம்பத்தில் ஆபிரகாம் லிங்கன் இவங்களாம் உண்மையிலே கர்த்தருக்கு பயந்த ஒரு ஜனாதிபதி. ஆனால் இப்போ ட்ரம்ப் தவிர நான் சொல்றேன், பில் கிளின்டனா இருக்கட்டும், ஒபாமாவா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்தவங்க ஜோ பைடனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமானவங்க. அவங்களாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எதெல்லாம் அருவருக்கிறாரோ எல்லாம் இருக்கும். எங்க இருக்கும்? அமெரிக்காக்குள்ள சட்டமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் அமெரிக்காவை கைவிட்டார். அமெரிக்காவுடைய பணபலம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணாங்க? அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாத நிலைமை போய் இப்போ அவங்க அமெரிக்கா பணம் வேணாம், அதுக்கு பதிலாக வேற பணம் கொண்டாங்க. ஈரான் சைனாவுக்கு ஆயில் கொடுக்குது, அமெரிக்கா டாலர்ல கொடுக்கல, இத்தனை வருஷம் டாலர் தான் கொடுத்தாங்க. இப்போ எதை கொடுக்குறாங்க தெரியுமா? சீன பணத்தில் கொடுக்குறாங்க. இந்தியா கிட்ட கேட்குறாங்க, நீங்க தங்கத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க, இல்லையா இந்திய பணமோ அல்லது ஈரான் பணமோ கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா பணம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அமெரிக்கா பணத்தை தூக்குறாங்க. நடுவில் என்ன பண்ணாங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாடுகள், பிரசில்ஸ், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, 5 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கி நாங்கள் அமெரிக்காவுக்கு மாற்றாக இன்னொரு பணம் கொண்டு வரணும்னு தான் சைனா ரஷ்யாவுடைய ஒரு ஆசை. ஸோ இவங்க ஸ்ட்ராங்காக இருக்க சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து ரஷ்யா கூட சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க, பிரிக்ஸ்ன்னு சொல்லி.
ஒரு 10-20 நாடுகள் போய் சேர்ந்தாங்க அவங்களோட. சரி, ஒரு மாற்று பணம் வருது அப்படின்னு. அப்பவே எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினது இது. இந்த பிரிக்ஸ் வரும்போதும் சொல்றோம், பிரிக்ஸ் வராது, எழும்பாது. ஆனால் அதற்கு மாற்றா, அமெரிக்காவுக்கு மாற்றா எதுதான் வரணும்? யூரோப்பியன் யூனியன் தான் வரணும். யூரோப்பியன் யூனியனுடைய பணத்துக்கு பேரு யூரோ என்று பெயர். இங்க இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு யூரோ அப்படின்னு பேர். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் யூரோ. இந்த பணம் தான் வரணும். இதுதான் அடுத்த மாற்று பணமாக வரணும். இப்ப இல்ல, ரொம்ப வருஷமா இந்த பிரசங்கத்தை நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த யூரோ தான் வரும், யூரோ தான் வரும்னு. நடுவில் பிரிக்ஸ் எல்லாம் வந்த உடனே அதான் மேலே வரப்போகுது அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பணத்துக்கு மாற்றாக எது வந்திருக்கு பாருங்க, ஒய் யூரோ இஸ் ரைசிங். இது ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில் வந்தது. என்ன வருது பாருங்க, ஒய் இஸ் த யூரோ ரைசிங் அகைன்ஸ்ட் த யூஎஸ் டாலர். ரைசிங்னா எழும்பி வருதல். அப்போ சன் ரைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இது யூரோ ரைசிங் அப்படின்னு இருக்கு. யூரோ ரைசிங். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளிப்பத்திர விசேஷம் 13:1 சொல்லுது, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி. A beast rising from the sea இருக்கும் இங்கிலீஷ்ல. அதே வார்த்தை அப்படியே போட்டிருக்கிறாங்க. யூரோ எழும்புகிறது. எதற்கு மாற்றாக? அமெரிக்க டாலருக்கு மாற்றாக. வல்லமை இப்பொழுது யூரோ கையில போகுது. வல்லமை யூரோ கையில போகுது. இதைத்தான் நாங்க ரொம்ப வருஷமா ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். இது விழும், அமெரிக்காவுடைய வல்லமை விழும், அமெரிக்க டாலர் இல்லாமல் போகும். இப்ப இல்லாமல் போக தொடங்கிருச்சு. மிச்ச மீதியை ட்ரம்ப் முடிச்சு வச்சிட்டாரு. கொஞ்சம் நான் எழும்புற மாதிரி இருந்தது எல்லாத்தையும் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, டோட்டலா முடிச்சு வார் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. பெரிய கடன்ல அவங்க போயிட்டாங்க. இனி அவங்க எழும்ப மாட்டாங்க. வேதம் சொன்ன 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வேதத்தில் சொன்ன அந்த மிருகத்தின் ஆட்சி வேற்று உருவமாய் இருந்தது, கொடியதும் கெடியதும். எழும்பும் போது ரொம்ப சாஃப்டா இருக்குது. எல்லாரோடையும் உடன்படிக்கை போடுறாங்க. ஹிட்லர் 1920களில் கட்சியை ஆரம்பிச்சு வரும்போது பயங்கர சாஃப்டான ஆளு, பயங்கர சாஃப்டான ஆளு. ஆனா 1936ல ஒரு 15 வருஷத்துல அவர் எப்படி மாறிட்டாருன்னா, மிகச்சிறந்த ஒரு மிக மோசமான கொடுங்கோல் மன்னனா மாறிட்டார். சர்வாதிகாரி ஆயிட்டார். அதை விட மோசமா இது நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் இது வேற்று உருவமாய். அப்பனா ஹிட்லரை விட மோசம். இது வரைக்கும் பூமியில வந்த எல்லா சர்வாதிகாரிகளிலும் மோசமான ஒரு சர்வாதிகாரி இந்த கவர்மெண்ட்ல இருந்து எழும்புவான். செங்கிஸ்கானை விட, ஹிட்லரை விட, ராஜபக்சே விட வெரி வஸ்ட் கிங் ஒருத்தன் எழும்ப போறான். இதுல இருந்து இங்க இருந்து வருவான். அதற்கான இப்பொழுது ஆயத்தம் நடந்துருச்சு. வல்லமை இவங்க கைக்கு போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கைக்கு போகுது. இப்போ ஒரு யுத்தம் நடக்குது இல்லையா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த யுத்தத்தின் முடிவில் ஒரு வல்லரசு எழும்பும். உதாரணமா முதல் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசு, 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசு. இப்போ ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் முடியும் போது இவங்க தான் வல்லரசு. இவங்க டோட்டல் உலகத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, இவங்களுடைய யூரோ தான் உலகத்தினுடைய மைய பணமா இருக்கும். நான் சொல்ல புரியுதா? ஆனா அது எப்படி பணமா இருக்கும்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ரூபா நோட்டா இருக்காது, டிஜிட்டல் கரன்சியாக இருக்கும். டிஜிட்டல் கரன்சினா என்னங்க, எங்களுக்கு புரியலையே. ஒன்றும் இல்லை, ஜிபே ஃபோன்பே இருக்கா இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் இருக்காது, இருக்குல்ல. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் கரன்சி இங்கிலீஷில். இப்போ அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புள்ளி விவரத்தின்படி இப்போ இருக்கிறது எந்த நிலைமையில் இருக்குன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 80% டிஜிட்டல் கரன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மக்களுடைய புழக்கம் எதில் போயிருக்கு? ஃபோன்பே, ஜிபே, இன்டர்நெட் பே, இப்படி போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முந்தியெல்லாம் பேங்க்கில் தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ரோட்டில் ஒருத்தர் பழம் விற்கிறார்ல, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வண்டியில் விற்கிறாங்கல்ல, அவர் ஒரு QR ஸ்கோன் கார்டு வச்சுருக்காரு. பார்த்துருக்கீங்களா? 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் வச்சுருக்காரு. பண்ண முடியும், அப்படி தானே? யோசிச்சு பாருங்க. ஒரு பேங்க்குக்கு போய் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா மினிமம் டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு 500 ரூபா 100 ரூபா அப்படி தானே பண்ண முடியும். ஆனால் ஜிபேல பாருங்கள், 1 ரூபா பண்ணலாம், ஒரே 1 ரூபா பண்ணலாம். அது எதுக்கு மாற்று? உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு மாற்று. இப்போ அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இது வந்துடும். உங்கள் பணம் அதுக்கு மாற்றாக டிஜிட்டல் கரன்சி வந்துடும். இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஃபோன்பே இருக்குல்ல, உங்கள் ஜிபே இருக்குல்ல, இப்போ எல்லாம் எதில் இருக்குது? எல்லாம் எதில் இருக்கு? ஃபோனில் இருக்கு. ஃபோனில் உங்கள் சிம் கார்டுக்குள்ளே இருக்கு எல்லாம். சிம் கார்டுன்னு ஒன்று இல்லாவிட்டால் அந்த ஃபோனே வேலை செய்யாது. ஆமாம் தானே?
ஃபோனில் சிம் கார்டு ஒன்று இல்லாட்டி என்ன பண்ணிடுறது, வேலை செய்யாது. அந்த சிம் கார்டை உங்கள் கையிலையோ நெத்திலையோ போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிக்னல் கனெக்ஷன் இல்லை, நெட்வொர்க் ஏரியா இல்லை, அப்புறம் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்குள்ளேருந்து அதுவே ரீசார்ஜ், அதாவது ஃபோன் சார்ஜ் ஆகிற மாதிரி, பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி உங்களுக்குள்ளேயே வச்சுருவாங்க. ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ துபாயிலெல்லாம் ஃபோனே வேணான்ட்டான், கையிலே போட்டுறாங்க சிப்பை, கையே போய் காட்டினாலே போதும், டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க, கரெக்டாக இருக்கு. இந்த யுத்தம் தான் பாக்கி, இது முடிஞ்ச உடனே டிரான்சாக்ஷன். இப்போயே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டலி வருது. இப்போ நீங்கள் இதில் இருக்குல்ல, ஹைவேஸ்லாம் போகிறீங்களா, ஹைவேஸ்லாம் போகும்போது பாருங்க, முந்தியெல்லாம் எல்லா கவுண்டர்லேயும் பணம் வாங்குவாங்க, ஃபாஸ்டாக் ஒரு கவுண்டர் இருக்கும். இப்போ எப்படி இருக்கு, எல்லா கவுண்டரும் ஃபாஸ்டாக மாறிடுச்சு, பணத்துக்கான கவுண்டரே இல்லை. அப்படி பணம் கொடுத்தா 2 மடங்கு கொடுக்கணும், நீங்கள் 1.5 மடங்கு 2 மடங்கு. ஆனால் அதே வழி தான் போக போறீங்க. ஃபாஸ்டாக் இல்லைன்னா ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ண விரும்புகிறாங்கன்னா உங்களை டிஜிட்டலி மாற்றுறாங்க. உங்கள் பணத்தை வாங்கினா 1.5, இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, ஃபாஸ்டாக் வாங்குவீங்க, டிஜிட்டலாக மாறுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வண்டி வாங்கினா அவன் ஃபாஸ்டாகோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போ வண்டி வாங்கினாலே எதில் கொடுக்குறாங்க, ஃபாஸ்டாக். நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது, வேணாம் ஃபாஸ்டாக் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போக முடியாது. நடுவில் ஒரு சட்டம் வந்துச்சு 2018, நல்ல வேளை கொரோனா வந்துருச்சு உள்ள. 2018 ஒரு சட்டம் போட்டாங்க, இனிமே நோ கேஷ் ஒன்லி ஃபாஸ்டாக் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு, யாருமே வெளியே போல, அந்த சட்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வரும், கேஷே வாங்க மாட்டாங்க. இப்போவே பல இடத்துக்கு போனால் கேஷ் நாட் அலௌடுங்கிறாங்க. சில இடங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கேஷ் நாட் அலௌடு. இன்னும் சில பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா 49,000 ரூபாய்க்கு மேலே போனால் பேன் கார்டு நம்பரு அது இதுன்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஜிபேக்குள்ளே தள்ளுறாங்க. டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஆகுது. இந்த யூரோ தான் டிஜிட்டல் கரன்சியாக மாறும். என்ன செய்யும், யூரோ டிஜிட்டல் கரன்சியாக மாறும். அத்தனை பேர் வலது கைக்கும் நெத்திக்கும் வெளிப்படுத்தல் 13, 16, 17 நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. ஸோ வல்லமை இவர்கள் பெற தொடங்கி விட்டார்கள். 2வது வெளிப்படுத்தல் 13, 17, 13 திருப்பி வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 17, 13. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். 2வது வல்லமைக்கு அப்புறம் என்ன இருக்கு, அதிகாரம், படைபலம், மிலிட்ரி, ராணுவம். இதுதான் இப்ப நீங்க 2026 கரண்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் சொல்றது எல்லாம் பேப்பர்ல இருக்கு, டிவியில இருக்கு, நீங்க போய் ஆன்லைன்ல கூட செக் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க கிட்ட வந்து ராணுவமே இல்லாம இருந்துச்சு. யாருக்கிட்ட, யூரோப்பியன் யூனியன் கிட்ட என்ன இல்லை, ராணுவமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு ராணுவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாட்டோ ராணுவம்னு ஒன்று இருந்துச்சு. அமெரிக்கா தான் அதுக்கு யாரு தலைவர். அமெரிக்கா தலைவராக இருந்து இவங்களில் இருக்கிற அந்த 28 நாடுல ஒரு 3-4 நாட்டுக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு ராணுவம் இருக்கு. ஜெர்மனி கிட்ட இருக்கு, பிரான்ஸ் கிட்ட இருக்கு, அப்புறம் வந்துட்டு இட்டாலி கிட்ட இருக்கு. இப்படி சில நாடுகள்கிட்ட ராணுவம் இருக்கு. அதோட கூட துருக்கி, அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து நாட்டோ நாடுகள்னு ஒரு ராணுவத்தை யூரோப்பில் வச்சிருந்தாங்க. இந்த யூரோப்பியன் யூனியனுக்குன்னு இந்த நாடுகளுக்கு தனி ராணுவமே கிடையாது. இந்த செய்தியை நாங்கள் ஒரு 20-22 வருஷமா எடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆரம்பத்தில் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கும்போது, பிரதர் அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறே இல்லை பிரதர் அப்படின்னு ஒருத்தர் எங்கிட்ட பேசும்போது சொன்னார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், யூரோப்பில் ராணுவமே கிடையாதுங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு என்ன கிடையாது, ஒரு மிலிட்ரின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆனால் பைபிளில் இருக்கு வல்லமை, அதிகாரம். அவங்க யுத்தம் பண்ணுவாங்க 42 மாதம் அளவும். வாசிங்க வெளிப்படுத்தல் 13:5 வாசிங்க. 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, யுத்தம் பண்ண போகுது. அப்ப கம்பல்சரி யுத்தம் பண்ணணும், என்ன இருக்கணும், ஒரு ராணுவம் இருக்கணும். யுத்தம் பண்றது மட்டுமல்ல. 7வது வசனம் வாசிங்க. அதுலயே மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப எல்லாரையும் பிடிக்கணும்னா அப்ப கண்டிப்பா என்ன வேணும், ஒரு மிலிட்ரி ஒன்று வேணும், ஒரு ராணுவம் ஒன்று வேணும். ஸோ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொன்னோம், பைபிளில் இருக்குங்க,
அவங்களுக்கு இராணுவம் இருக்கும். அவர் சொன்னார் இல்லைங்க அவங்களுக்கு இராணுவமே இல்லைன்னு. இப்போ 2026 இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஈரான் அடிச்சாரா? அடிச்ச உடனே ஈரான் திருப்பி யார் அடிச்சது? இஸ்ரேலையும் அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுகளையும் அடிச்சாங்களா? அமெரிக்காவை அடிக்க முடியல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுச்சு? இந்த ஆதரவு நாடுகளை எல்லாம் நான் கொஞ்சம் பாதுகாக்கணும், அதுக்காக என்ன பண்ணுங்க, ஐரோப்பாவில் உங்களுடையதான ஏர் பேஸை கொஞ்சம் திறந்து கொடுங்க, நாங்கள் இராணுவத்தை எங்களுடைய விமானத்தை இறக்கி ஏற்றிக்கிறோம், கொஞ்சம் பெட்ரோல் ஃபியூயல் கொடுங்க அப்படின்னு கேட்டது. இப்போ ஜெர்மனி சில நாடுகள்லாம் என்ன சொல்லிச்சு, ஸ்பெயின் இந்த நாடுலாம் என்ன சொல்லிடுச்சு, எங்கள் நாட்டினுடைய ஏர்போர்ட்டை நாங்கள் தரமாட்டோம், எங்கள் ஏர் பேஸை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம். நீங்கள் உங்களுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இது, அந்த பிரச்சனை என்ன பண்ணுங்க நீங்களே சால்வ் பண்ணிக்கங்க, எங்க நாட்டுக்குள்ள உங்க ஃப்ளைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா பார்த்து அதை சொல்லவே முடியாது. அமெரிக்கா கிட்ட, அமெரிக்கா வல்லரசு, இதுதான் ஒரு நாட்டை கர்த்தர் கைவிட்டாருங்கிறதுக்கு அர்த்தம். அவ்வளோ பெரிய நாட்டை என் ஊருக்குள்ள வராதேன்றான். அமெரிக்காவுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அமெரிக்க அதிபரே சொன்னாரு, இந்த 80 வருஷமா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், 80 வருஷமா எங்க ராணுவத்தை கொடுத்து எத்தனையோ பில்லியன் செலவு பண்ணி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எங்க விமானம் இறங்கி ஏற இடம் கொடுக்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க தரமாட்டோம் அப்படின்னு. உடனே இப்போ அமெரிக்கா சொல்லிருச்சு, இனிமேட்டு நானும் உனக்கு என்ன கொடுக்க மாட்டேன், எந்த ராணுவ உதவியும் செய்ய மாட்டேன், இது கர்த்தரே செய்யறது. ஏன்னா இவன் ராணுவம் போனா தான் அவன் ராணுவம் உருவாக்குவான், இவன் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், ராணுவத்தை செய்ய மாட்டான். சொன்ன உடனே இங்க இருக்காரு பாருங்க, இவர் பேர் வந்து பிரான்ஸ் தேசத்தினுடையதான அதிபர் மேக்ரான். அவர் சொல்றாரு பாருங்க, இப்ப நாம மிக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், we should underestimate. அவர் என்ன சொல்றாரு, இது சரித்திரத்திலே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா மூணும் நமக்கு எதிராக நிக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, யுஎஸ் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், சைனீஸ் பிரசிடென்ட் ஆர் டெட் அகைன்ஸ்ட் டு த யூரோப்பியன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரைட் மொமெண்ட் ஃபார் அஸ் டு வேக் அப். இப்பதான் நாம என்ன பண்ணணும், முழிச்சுக்கணும், நாம ராணுவத்தை ரெடி பண்ணணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வாரம் கிட்டத்தட்ட 10,000 பேரை ஜெர்மனிலேருந்து அமெரிக்கா என்னவாயிருச்சு, தான் ராணுவத்தை பின்வாங்கிருச்சு. இப்போ ரஷ்யா யூரோப்பில் ராணுவம் இல்லை, அப்போ ரஷ்யா யூரோப்பை என்ன பண்ண போகுது, அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. யூரோப்பை இது வரைக்கும் ரஷ்யா அடிக்காம இருந்ததுக்கு காரணமே இந்த நேட்டோ நாடுகள் தான். அமெரிக்காவுடைய ராணுவம் அங்கே இருந்ததுனால அடிக்காம இருந்துச்சு 80 வருஷமா. இப்போ ரஷ்யா யூரோப்புக்கு வார்னிங் கொடுத்துருக்கு, கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சனிக்கிழமை இன்னைக்கு ரஷ்யாவும் சைனாவும் அதோடைய ஆதரவு நாடுகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ராணுவ பயிற்சி ஒன்று, சரித்திரத்திலே இந்த 50-70 வருஷத்துல இதான் அவ்வளோ பெரிய ராணுவ பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க. மிக முக்கியமானதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுல ரஷ்யா ஒரு மிக மோசமான ஆயுதம், டெட்லி வெப்பன் அப்படிம்பாங்க, அதை என்ன சொல்லுவாங்கன்னா டூன்ஸ்டே வெப்பன் அப்படிம்பாங்க. அதில் அர்த்தம் என்னன்னா அழிவின் நாளுக்கான ஆயுதம், அதை இறக்கி காட்டியிருக்கு பாருங்க எங்ககிட்ட இது இருக்கு அப்படின்னு. அப்படின்னா யோசிச்சு கொள்ளுங்க, இப்போ இவர்கள் ராணுவத்தை உருவாக்கிய தொடங்கி விட்டார்கள். இவங்க சொல்றாங்க எங்க ராணுவம் ரெடி பண்ணிட்டோம், நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம்னு. இப்போ பணபலம் அடுத்து படைபலம் இவங்க உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பணபலம் 2001 வந்துச்சு, இப்போ படைபலம் 2026 அவங்க அதிகமா ராணுவத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன சேனை எழும்புகிறது, மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா, 2ஆம் உலக யுத்தம் வரைக்கும் அமெரிக்கா வல்லரசே கிடையாது, அமெரிக்கா கிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அமெரிக்கா ஒரு நல்ல வளர்ந்து வர நாடு அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஹிரோஷிமா நாகசாக்கி மேல அவங்க என்ன பண்ணாங்க, அணுகுண்டு போட்டாங்க. 1943 42-43 போட்டாங்க. போட்ட உடனே அமெரிக்காவை கண்டு அத்தனை பேரும் பயந்துட்டான். ஜப்பான்ல இமிடியட் சரண்டர், 2 குண்டு தான், அந்த 2 ஊரும் காலி, இமிடியட் சரண்டர். சரண்டர் ஆன உடனே அந்த பயம் இந்த 80 வருஷம் இருந்துச்சு எல்லாருக்கும். இந்த 80 வருஷமா அந்த பயம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்துக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா மேல அந்த பயம் போயிடுச்சு, ஏன்னா கர்த்தர் கையை விட்டுட்டாரு. இப்போ அந்த பயம் யார் மேல வரும் தெரியுமா, யூரோப்பியன் யூனியன் மேல வரும். இப்பவும் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னங்க அவங்ககிட்ட அவ்வளவு பெரிய ராணுவம் இருக்கு, ரஷ்யா விட இருக்குதா, அமெரிக்கா விட இருக்குதா. இப்பவும் சொல்றேன், என்ன ராணுவம் இருக்குன்றது முக்கியம் இல்ல, நம்ம கையில இருக்கிறது கூழாங்கல்லாவே இருக்கட்டும், கர்த்தர் பக்கத்துல நின்னா கோலியாத்தை வீழ்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இவங்களை ராஜாக்களா ஏற்படுத்துறாருன்னா இவன் சின்ன ஆளா தான் இருப்பான், ஆனா இவங்கிட்ட இருக்கிற அந்த சின்ன காரியத்தை வச்சு பெரிய காரியத்தை அவன் செய்வான்.
நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த மிகப்பெரிய வல்லரசு நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு? எழும்பிடுச்சு. யூரோப்பியன் யூனியன் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி நிக்குது. ஆண்டவர் சொன்னபடியே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்ன அந்த வல்லமை, அதிகாரம் ரெண்டும் இவங்க கைக்கு போக போகுது. இப்போ வல்லமை போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. அதிகாரம் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கான சண்டை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இந்த சண்டையின் முடிவில் யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். மிகப்பெரிய இராணுவத்தை உடையதாக இருக்கும். அநேக நாடுகள், 28 நாடு இருக்கு, எல்லாத்துடைய இராணுவமும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சேனை நிற்கும். சோ நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன இந்த சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு. திருப்பியும் சொல்றேன், 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல சொன்ன ஒவ்வொரு காரியமும் துல்லியமா நடக்குது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தையோ தானியல் புஸ்தகத்தையோ ஒரு சாதாரணமா டெய்லி படிக்கிற பேசேஜா படிக்கிறீங்க இல்லையா? சிலர் அதை மனப்பாடம் பண்றது இல்ல, ஏதோ போட்டிக்கு படிக்கிறீங்க. நல்லது, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். கர்த்தர் போட்டிக்கு படிக்கிறதுக்கு பைபிள் கொடுக்கல, பரிசு வாங்கறதுக்காக பைபிள் கொடுக்கல, உங்களை என்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பைபிளை கொடுத்தார். நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். விளைவென்ன? என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். சோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தாரு. வசனத்தில் எழுதி இருக்கிறபடி நடக்கிறது. இயேசு பிறக்கிறாரா? வேத வாக்கியங்களின்படி. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நடக்குதுப்பான ஆயத்தப்பட்டுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனா சபை இப்ப அந்த இடத்துல இல்ல. சபை இதை பத்தின எந்த கவலையும் இல்ல. இப்ப இருக்கிற சபைகளுக்கு அந்த கவலையும் இல்ல. சபை அரசியல் கொண்டாட்டத்தில் இருக்கு, சபை உலக கொண்டாட்டத்தில் இருக்கு. பதவி, போட்டி, அரசியல் காரியம். சபைக்கு வெளியே ஒரு அரசியல், சபைக்கு உள்ள ஒரு அரசியல். நீங்கள் இதற்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு மிருகம் எழுப்பி நிக்குது. சில படிச்ச முட்டாள்கள் இருக்கு ஊழியத்துல, அதெல்லாம் சொல்லி தெரியுது, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் ஆகாதுங்க, நம்ம இன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உலக அரசியலுக்கு பின்னாடியும் அல்லது சபை அரசியலுக்கு பின்னாடியும் போயிட்டு இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, நினையாத நாளிகையில் சடுதியாய் ஒரு நாள் வரும். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது ஒருவனும் அதில் நிலைநிற்க முடியாது. கர்த்தர் சபையை பாதுகாக்க விரும்புகிறார். இவ்வளவு காரியம் உங்களுக்கு சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன, அர்த்தம் என்ன? உங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். சபை இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல. எத்தனை வருஷம், 50 வருஷம் ஊழியம் பண்ணோங்கிறது முக்கியம் இல்ல, கர்த்தர் வரும்போது போனோம், அதான் முக்கியம். 3.5 வருஷம் யூதாஸ் கர்த்தரோட ஊழியம் பண்ணி கடைசி சில நாட்களில அவன் நரகத்துக்கு போயிட்டான். ஆனா வருஷம் ஃபுல்லா ஒருத்த கல்லனா வாழ்ந்துட்டு சிலுவையில கொஞ்ச நேரம் கர்த்தரோட தொங்கி அவன் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினான், கூட பரதீசிக்கு போயிட்டான். நாம இத்தனை நாள் என்ன பண்ணோங்கிறத விட ஆண்டவர் வரும்போது என்ன பண்ண போறோம், அதான் முக்கியம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வந்திருக்கு. உங்களை பிசாசு அழகா ஏமாத்த தொடங்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? உலகத்தின் தேவபுத்திரர், மனுஷகுமார்த்திகள், அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களோடு கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? பெண் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு சபை உலகத்துல போய் என்ன செய்யுது? சமாதானமா போது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல உள்ள அரசியலோட சேர்ந்துக்குது, இல்ல உலகத்தின் அரசியலை சபைக்குள்ள கொண்டாடுது. கர்த்தர் ஒரு நாளும் பொறுத்துக்க மாட்டார். அந்நிய அக்கினிக்கு கர்த்தருடைய பலிபீடத்தில் இடமில்லை. இது கிருபையின் காலம், அதனால பொறுக்க விட்டு அடிப்பாரு. நியாயப்பிரமாணம் வந்தா உடனே அடிப்பாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அடி நிச்சயம், அடி நிச்சயம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் நீதி உள்ளவரு, நியாயம் உள்ளவரு, கிருபை உள்ளவரு, அதனால கர்த்தர் என்ன விட்டுருவாரா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். கண்டிப்பாக நியாய தீர்ப்பையும் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கண்டித்து உணர்த்துறவர் மட்டுமல்ல, நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு சபை மிக மிக மோசமான இடத்தில் நிக்குது. இதெல்லாம் எழும்பி ரெடியா நிக்குது பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இத்தனை துல்லியமா நிற்கும் போது இவைகளுக்கு நடுவுல தான் அவருடைய வருகை வரும். வசனம் சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே. இப்ப நாம எல்லாம் நீக்கப்படுற காலத்துக்கு வந்துட்டோம். ஆனா நீங்கள் நானும் போவோமா? ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறாரு, மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. புத்தி உள்ள கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்பவாது உங்க அணைகிற தீவட்டியை ஆயத்தம் பண்ணிடுங்க. உலகத்துக்கு பின்னாடி ஓடாதீர்கள். இன்னும் உலகம் மோசமாய் போகும்.
அதை விட மோசமாய் சபை போகும். எப்பவுமே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான். ஒரே ஒரு நீதிமான். கர்த்தருடைய கண்கள் பூமி முழுக்க பாக்குது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கான். சோதோம் அழிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறாரு, ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டால் வஞ்சிக்கப்படுறாங்க. சபை கொடுமையினால் சீர்கேட்டினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது நீதிமானை. இல்ல நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர், என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாரு, என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாரு. ஆனா மன்னிப்பு கேட்டு திருப்பி பாவம் செய்யாம இருக்கணும். இனி பாவம் செய்யாதேங்கிறத மறந்துடுறீங்க. ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சுட்டாரு. ஆண்டவர் அந்த 38 வருஷம் உள்ளவனை மன்னிச்சுட்டாரு. திருப்பி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாத. அதான் முக்கியம். இனி பாவம் செய்யாதங்கிற வார்த்தையை விட்டுறீங்க. அதனுடைய விளைவு என்ன? சபை மிக மோசமான இடத்துக்கு போயிருச்சு. அடுத்து எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து எழும்பி நிக்குது. சமுத்திரத்துல ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் இருக்கு. எழும்பிருச்சு. வல்லமை அதிகாரத்தை தரித்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10 ராஜாக்களும் வந்துட்டாங்க. யோவான் ஸ்நானகன் வந்த பிறகும் மேசியாவை தெரிஞ்சுக்காம ஒரு கூட்டம் இருந்துச்சுல இஸ்ரவேல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு சபையில் இருக்கு. அழிவு வாசப்படியில வந்து நிக்குதுன்னு தெரிஞ்சோம், ஆண்டவர் நின்னு தட்டுறாரு வாசப்படியில. சபை படுத்து கிடக்கு. சபை சொல்லுது, வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அழுக்காக்குவேன், எப்படி துறப்பேன். ஒரு நாள் மாட்டுவீங்க. மணவாளன் போயிடுவாரு. ஒரு உணர்வு வரும். மணவாட்டி என்ன செய்வாளாம்? எழுந்திருச்சு வருவாளாம். வழியிலே காவலர்கள் அவளை கண்டு பிடித்து அடித்துன்னு இருக்கு 5ஆம் அதிகாரத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைக்கப்படும் போதே கதவை திறந்தா மணவாளன் கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த நிமிஷத்தை தவற விட்டுட்டீங்கன்னா திருப்பி வந்தால் உபத்திரவ காலம் ஒன்று வரும். வழியிலே உங்களை கண்டுபிடித்து அடிப்பார்கள். அதனால இதுவே ரட்சண்ய நாள். இனி நீங்கள் ஆயத்தப்படுவதற்கு மட்டுமே காலம் இருக்கு. இந்த காலகட்டம் ஆயத்தப்படுவதற்கான காலகட்டம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நான் ஆயத்தப்படணும். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அடுத்து எழும்ப போகிற மிக மோசமான சாம்ராஜ்யம். இவர்கள் எல்லாவற்றையும் இப்ப ரெடியாக்கி வச்சு விட்டார்கள். சோ இவர்கள் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லும் பொழுது மிக முக்கியமாக ஆண்டவர் யூஸ் பண்ற ஒரு வேர்ட், மேலும் ரகசியம் மகா பாபிலோன் அப்படிங்கிறார். இந்த மகா பாபிலோன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோனுங்கிறது ஈராக்ல உள்ள ஒரு இடத்துக்கு பேர் தான் பாபிலோன். ஆனால் அந்த பாபிலோன் அப்படிங்கிறதான கட்டடம் அல்லது அந்த பட்டணம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா தண்ணியில மூழ்கிருச்சு. எரேமியாவின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, கடைசி 2 வசனத்துல சொல்லுவாரு, பாபிலோன் தண்ணியிலே மூழ்கி போகும் அப்படிம்பார். எரேமியாவின் புஸ்தகம். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜா. இல்லம்மா இருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 63, 64 வாசி. நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத்து நடுவில் எறிந்து விட்டு, இப்படியே பாபிலோன் மூழ்கி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். இந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறி பாபிலோனுங்கிறதா நகரம் தண்ணியில மூழ்கி போச்சு. இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும்ல, தனுஷ்கோடி இதெல்லாம் இருக்குல்ல, சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்துட்டு வருவோம். அங்க மனுஷர்கள் என்ன செய்ய முடியாது, போய் குடியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இடமா அது மாறிடுச்சு. அப்புறம் ஏன் இந்த யூரோப்பியன் யூனியனை பத்தி பேசும்போது கர்த்தர் மகா பாபிலோன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்கு. பாபிலோன் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இங்க 11ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் இப்ப யூரோப்பியன் யூனியன்ல திருப்பி நடக்கும். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா, அவர் காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் திருப்பி இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். வாசிங்க, தானியேல் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ம், ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ம், ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ம், சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு ம், அங்கே குடியிருந்தார்கள். ம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். ம். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. ம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் பூமி எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஆ, ஒரு கோபுரத்தையும் கட்டி ம். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் அப்படியே இப்ப நடந்திருக்குது. கவனிங்க, இது யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டை அவங்க எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைமைப்பீடம், தலைமையகம். 11ஆம் அதிகாரம் ஆதியாகம் வந்து தலைமையகம், பாபிலோனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு இதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். நாளைக்கு யூரோப்பியன் யூனியன் உலகத்தோடையதான வல்லரசா மாறும்போது உலகத்துக்கே இது என்னவாய் மாறும்? இப்போ அமெரிக்கா வந்து உலகத்துக்கே வல்லரசு. அப்போ அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன் டிசி, நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ உலகத்துக்கே டிசிஷன் எங்கேருந்து எடுக்கிறாரு? வாஷிங்டன்லேருந்து எடுக்கப்படுது. ஏன்னா ட்ரம்ப் எடுக்கிற டிசிஷன்லாம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து தான் எடுக்கிறாரு. அப்போ உலகத்துக்கே டிசிஷன், இப்போ ஈரான் அடிக்கணும் எல்லாம் அவர் எங்கேருந்து முடிவு எடுக்கிறாரு? ஒயிட் ஹவுஸ்லேருந்து. அப்போ உலகத்துக்கே எது தலைமையகம்? நாளைக்கு அந்திகிறிஸ்து வரும்போது இதான் தலைமையகம். இந்த இடம் தான் ஸ்ட்ராஸ்பர்க், இங்கே தான் கட்டியிருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பார்லிமெண்ட்டோடைய கட்டட அமைப்பு நான் சொல்கிறேன். கட்டட அமைப்பு பாருங்க, முழுக்க முழுக்க அப்படியே பாபேல் கோபுர வடிவில் இருக்கு. பாபேல் கோபுரத்தினுடைய வடிவில் கட்டியிருக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியில் பாபேல் கோபுரத்தை தோண்டி எடுத்த போது அதை என்ன பேசிஸில் அவங்க கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத அந்த அகழ்வாராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சதானே அதை வச்சு ஒரு படம், அதே அமைப்பில் இப்போ வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் இதை கட்டுனவங்க கிட்ட கேட்டாங்க, பாபேல் கோபுர வடிவில் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது, பார்க்கறதுக்கு பாபேல் கோபுரம் மாதிரியே இருக்குது, உண்மையா அப்படின்னு உடனே அந்த இதுக்கு இன்சார்ஜ் அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நாங்கள் அப்படி பேஸ் பண்ணி கட்டலை, ஆனால் அப்படி இருந்தால் தவறில்லை. எப்படி ஒரு நாள் பாபேல் உலகத்துக்கு மையமாக இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மையமாக இருக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு காரியம். இது ஒன்றை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லலை. இது ரெண்டாவது, அவங்களுடையதான மீட்டிங் செமினாரோடைய போஸ்டர். இப்போ நம்ம வந்து மீட்டிங்க்கெல்லாம் போஸ்டர்ஸ் போடுறோம், பேம்ப்ளெட்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி அவங்க நடத்தின செமினாரோடைய போஸ்டர். இந்த போஸ்டரில் அவங்க அந்த பாபேல் கோபுரத்தையே தங்கள் சின்னமாக வச்சாங்க. அதுதான் தீம். பாபேல் கோபுரம் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கு? தீமாக இருக்கு. அந்த தீம்ல நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு மேல உள்ள ஸ்டார்ஸ்ல இருக்கு, அந்த ஸ்டார் தலைகீழ இருக்கிறதுல இருக்கு, அந்த ஜனங்க கிட்ட சில குறிப்புகள் இருக்கு, அப்புறம் அந்த கட்டடத்துல சில குறிப்பு இருக்கு, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 2 முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுல என்ன எழுதியிருக்குது படிக்க முடியுதா? யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ். அவங்க ரெட்டை அர்த்தம் வர மாதிரி எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, பாபேல் கோபுரத்துல எல்லாருக்கும் ஒரே பாஷையாக இருந்தது. மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ். அதை நீங்க இப்படி எடுத்துக்கலாம், பல வாய் நாக்கு இருந்துச்சு, ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒரே பாஷையா இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூரோப் மெனி டங்ஸ். டங்ஸ்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பாஷை. அந்நிய பாஷை பேசுறவங்க சொல்லுவாங்கல்ல டங்ஸ் பேசுறாங்கன்னு, அந்த பல பாஷைகள். ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒரே சத்தம். நாங்க வேற வேற பாஷையை பேசினாலும் ஒரே மைண்டோட இருக்கிறோம்னு அர்த்தம். இதை தான் வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். 1900 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். பார்த்துக்கோ, ஒரே யோசனை உள்ளவர்கள் வருவாங்க. போட்டா பாருங்க போஸ்டர். நாங்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இதை விட அவங்க எப்படி வெளிப்படையா சொல்லுவாங்க, நாங்க பாபேல், நாங்க தான் அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறத அவங்க எப்படி வெளிப்படையா சொல்லுவாங்க? இவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்லவே முடியாது. கர்த்தர் சொன்னபடியே வெளிப்படுத்தல் 17:13 சொன்ன ஒரே யோசனை உள்ளவர்கள், ஒன் டங், சரி மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் வந்தாச்சு. ரெண்டாவது, அதையே நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கோபுரத்துல பாருங்க ஒரு கிரேன் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. பார்க்க முடியுதா உங்களால? அந்த உச்சியில ஒரு கிரேன் மாதிரி போட்டிருக்கிறாங்களா? இருக்கா? பாக்குறீங்களா? தெரியுதா? ஆதியாகமம் 11:8 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார் விட்டு விட்டார்கள். கவனிங்க,
நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். அப்போ இவன் ஏன் இதில் கிரேன் போட்டிருக்கான்? கிரேன் எங்கே போடுவாங்க? மீண்டும் வேலை நடக்குதுன்னு அர்த்தம். மீண்டும் வேலை நடக்குதுன்னு அர்த்தம். இந்த உயரமான கட்டடம் கட்டும்போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கிரேன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் இப்போ கடைசி ஒரு 10-20 வருஷமாக தான் அந்த கிரேன் வந்திருக்கு. முந்திலாம் உயரமான கட்டடம் சாரம் கட்டி தான் ஏறுவோம் நம்ம 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நமக்கு என்ன இருக்குது? உயரமான கிரேன்ஸ். அந்த கிரேனை தான் அதில் போட்டிருக்காங்க. அவன் சொல்கிறான், மீண்டும் கட்டடம் என்ன செய்யப்படுது? கட்டப்படுகிறது. வெளிப்படுத்தல் ஆதியாகமம் 11:8 சொல்லுது, நகரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள். இப்போ மீண்டும் இவர்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதில் வாசிக்கும்போது, சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லும், 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 4 இல்லை 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்பொழுது நாரியலுக்கு ஒப்பான 2 காரியங்கள் புறப்பட்டு போய் அவங்க சொல்லுவாங்க, சினையார் தேசத்தில் உள்ளதான அந்த பாபேல் இடத்த, சினையார் தேசத்தை மீண்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 10-11. சகரியா நான் 5. என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையா தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அதை கொண்டு போகிறார்கள். எதுக்கு? சினையார் தேசம். எது சினையார் தேசம்? ஆதியாகமம் 11:1 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 11:1, பூமி எங்க ஒரு பட்சம் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையா தேசத்திலே சமபூமி, அந்த சினையார் தேசம் தான் பாபேல். மீண்டும் அங்கே கட்டப்படும், ஸ்தாபிக்கப்படும். மீண்டும் பாபிலோனுடைய ஆவி, ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமா என்ன ஆயிடுச்சு? எழும்பிடுச்சு 100%. இதுலயே இந்த பார்லிமெண்ட்லயே அவர் சொல்லுவார், ஒருத்தர் ஸ்போக்ஸ்மேன் பேசுவார். ஒருவேளை அவர் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. Mr. Agnew. இவரை பேச சொல்றாங்க. Thank you, Chairman. சரி, இது ஒரு 2-3 நிமிஷம் வரும். இதுல அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க நம்ம பல மொழிகளோடு கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம இப்படி இருந்தா முன்னேற முடியாது, ஜெயிக்க முடியாது. பாபேல் கோபுரத்துல எப்படி எல்லாரும் ஒரே பாஷை பேசினாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒரே எண்ணத்தை உடையவர்களா இருந்தால்தான் முடியும்னு அவர் சொல்லுவார். ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கடைசியாய் வரவேண்டிய சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு? எழும்பியாச்சு. இவங்கள் வல்லமை அதிகாரத்தை தங்கள் கையிலே எடுத்துக்கொள்வதற்கான காலகட்டம் நெருங்கிடுச்சு. எல்லாம் அவங்க கிட்ட ரெடியா இருக்கு. இப்போ வெள்ளை குதிரை புறப்பட்டுருச்சு, அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பிடுச்சு, வில்ல கையில எடுத்தாச்சு, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட தொடங்கியாச்சு. கிட்டத்தட்ட 29-30 நாடுகள் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு. ஒரு கண்டமே அவங்ககிட்ட இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட சைன் பண்ணியாச்சு. நம்ம சொல்லக்கூடியதுல மிக முக்கியமான 2 கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், 2 அவங்க கைக்கு போயிடுச்சு. இந்த யுத்தம் முடியும் போது பாருங்க, ஆசியா கண்டமும் அவங்க கைக்கு போயிடும். ஒவ்வொரு கண்டமாக அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய தொடங்குவாங்க. அதிலிருந்து வரக்கூடியவன் தான் மிக மோசமான சர்வாதிகாரியாக இருப்பான். இந்த சர்வாதிகாரிக்கு வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். மனவாட்டியை அழைச்சிக்கிட்டு போவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஆண்டவர் சொன்ன ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அது அடுத்து வரப்போகுது. அடுத்து அத்தனை பேரையும் மிக மோசமாக அழிக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் எழும்புகிறது. ஆனா வேதம் சொல்லுது, இவைகளுக்கு நடுவில் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2வது நாள் முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக ராஜ்யம் எழும்புறதுக்கான எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த யுத்தம் தான் பாக்கி. இந்த யுத்தம் முடியும் போது இவர்கள் முழு உலகையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே எடுப்பார்கள். டிஜிட்டல் மணி கொண்டு வருவார்கள். எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றுவார்கள். உங்கள் வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுகிற காலம் தொடங்கும். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும் தெளிவாய் நிறைவேற தொடங்கிருச்சு. சரி, இப்போ நாம இதில் நடுவில் என்ன செய்யணும்? அதான் கேள்வி. இதெல்லாம் வருவது உண்மை. அந்த காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னன்னா, இதுக்கு நடுவில் சம்பவிக்க போகிற வருகையில் நீங்களும் நானும் பிரவேசிக்கணும். இந்த செய்தி எதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? இவ்வளோ காரியங்களும் நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல், இதெல்லாம் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவது.
சபையோடைய நோக்கம் ஆயத்தப்படுத்து இதுதான், அதுதான் சபையோடைய நோக்கமே அதுதான். சபை உருவாக்கப்பட்டது எதுக்காகனா இயேசுவோடு கூட போவதற்கு. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வந்துட்டோம். அந்த செகண்டுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும்? தீவட்டியை ஆயத்தம் பண்ணணும். அதில் முதலாவது நாம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும், சபை மனம் திரும்பணும். 2 விதமான மனம் திரும்புதல் இருக்கு. ஒன்று உலகத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பி சபைக்குள்ளே வர்றது, இன்னொன்று சபைக்குள்ளே இருக்கிறவங்களே மனம் திரும்பணும். சபை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், தேவனை சந்திக்கிற இடத்துல இல்லை. சபை உலகத்துக்கு பின்னாடி இருக்குது. யாக்கோபுடையதான வீட்டுக்குள்ள அந்த பாளையத்தில் 2 கூடாரம் இருந்துச்சு. ஒன்று லேயாள் கூடாரம், இன்னொன்று ராகேல் கூடாரம். ஆனால் லேயாள் கூடாரத்தில் வந்து லாபான் தேடும் போது அதில் ஒன்றும் இல்லை. ராகேல் கூடாரத்தில் தேடும் போது அங்கே ஒன்றும் லாபான் கண்டுபிடிச்சானா இல்லையா? ஆனால் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இதுதான் இன்னைக்குள்ள சர்ச். 2 வகையான சபை இருக்கு. ஒரு சபை கர்த்தர் தேடி பார்த்தார், அங்கே ஒன்றும் உள்ளே இல்லை. ஆனால் சில சபை அருவருப்புகளை போட்டு மூடி உட்கார்ந்துட்டு இருக்குது, ஆனால் சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. நீங்கள் மறைக்க முடியாது. வேணா உலகத்தை ஏமாத்திடலாம், அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. என்ன, அந்த மனுஷங்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்குறதை நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, ஆனால் நியாயத்தீர்ப்பில் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் மனுஷனுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். உங்களுக்குள்ள இருக்கு, அதை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிஞ்சு ரோமர்க்கிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அத்தனையும் சபைக்குத்தான் எழுதப்பட்டது, சுவிசேஷம் அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அத்தனையும் யாருக்கு தான் எழுதப்பட்டது? சபைக்கு. சுவிசேஷம் 4 புஸ்தகம், ஆனா சபைக்கு 23 புஸ்தகம். அப்போ சபை எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சபை அந்த இடத்துல இல்லை. தேவனை சந்திக்கிற இடத்துல சபை கிடையாது. சபை ரொம்ப லெத்தச்சிக்கா இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க, கூட்டிட்டு போயிடுவாரு, அப்படிலாம் பைபிளில் இல்லைங்க. அவர் பூரண பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சபைக்கு வந்து தசமாங்காணிக்க கொடுத்துட்டு கம்யூனியன் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு நீங்கள் என்ன எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாயையில் இருக்கீங்க. இதை நீங்கள் உங்கள் பையனுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபீஸ் கட்டிடுங்க, ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருங்க, டெய்லி நல்ல சாப்பாடே கட்டி கொடுத்துருங்க, சிக்கன் மட்டனோடு கூட கொடுத்துருங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, நல்ல யூனிஃபார்ம் போட்டுருங்க, வேன்லேயோ கார்லேயோ கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவங்ககிட்ட நீங்கள் நம்புறீங்க பையன் மார்க் எடுப்பான்னு. வருதா? ஏன் வரல? அவன் என்ன பண்ணலை? படிக்கலை. நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் உனக்கு செஞ்ச, ஏன் மார்க் வரல? அவன் சொல்லுவான் படிக்கணும்ல. ஆமாம் தானே? அதே தான் உங்களுக்கும் பொருந்தும். நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வண்டி ஏறி குடும்பமாக வந்து தசமாங்கனி கொடுத்துட்டு அப்படியே ஒரு கம்யூனியன் எடுத்துவிட்டு ஒரு ஃபெலோஷிப்பில் உட்காந்துட்டு சோத்திரம் 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 பண்ணிட்டா பரலோகத்துக்கு போவன் எவன் சொன்னான்? யார் சொன்னது அப்படி? இயேசுநாதர் கூட இருந்தே ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த டினாமினேஷனில் இருந்தால் போயிடலாம், அந்த டினாமினேஷனில் இருந்தால் போயிடலாம். எந்த டினாமினேஷனும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது, எந்த சர்ச்சும் கூட்டிகிட்டு போகாது, எந்த ஊழியக்காரனும் கூட்டு போக மாட்டோம். சிலருக்குலாம் ஒரு எண்ணம் இருக்கு, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு மாசம் கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போகும்போது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு போனால் நீங்கள் கொடுத்ததுக்கான பலன் அங்கே உண்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பையனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல 100 மீட்டர்ஸில் சர்டிஃபிகேட் வாங்கிடுவான், பேச்சு போட்டி எழுத்து போட்டி எல்லாத்துலேயும் வாங்கிடுவான், ஆனால் 10ஆவதுல ஃபெயில் ஆயிடுவான். இப்போ நீங்கள் போய் 11ஆவதுக்கு போய் கேட்டு பாருங்க, இது பாருங்க என் பையன்கிட்ட 100 சர்டிஃபிகேட் இருக்கு, 100 ரன்னிங் ரேஸில் 100 மீட்டர் இருக்கு, 200 மீட்டர், 400 மீட்டர் நல்லா ஓடுவான். நீங்கள் விட்டீங்கன்னா 11ஆவதுல மெடல் வாங்கி கொடுத்துருவான். அவர் சொல்லுவார் எல்லாம் ஓகேங்க, பாஸ் மட்டும் பண்ணியிருந்தானா நீங்கள் கேட்குற குரூப்பை நான் கொடுத்துருவேன். சொல்ல வர மாட்டாங்களா? அப்போ இவ்வளோ சர்டிஃபிகேட் இருந்தாலும் மெயின் சர்டிஃபிகேட் என்னது? பாஸ் ஆகணும் 10ஆவது. அது பாஸ் ஆகாமல் இவ்வளோ சர்டிஃபிகேட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி தான் மிஷனரிகளுக்கு கொடுக்குறீங்க, தசமாங்காணிக்கு கொடுக்குறீங்க, ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ரட்சிப்புல ஃபெயிலு, மெயின் சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அப்புறம் எப்படி போறது? நீங்க தான தர்மம் பண்ணி பரலோகத்துக்கு போலான்னா உங்களை விட உலகத்தான் தான் பரலோகத்துக்கு வருவான். ஏன்னா உங்களை விட அவன் நல்லா கொடுக்குறான். நீங்க இந்த டிராபிக்ல நிக்கிறவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அந்த ஆளோட ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் கேட்குறீங்க தானே? கண்ணாடியை திறந்து நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போனா என்ன, கை கால் நல்லா தானே இருக்கு, நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு இது தேவையா? உட்காந்து எவ்வளவு ஹிஸ்டரி ஜியோகிராஃபி கேட்குறீங்க? உலகத்தான் பாருங்க, எதுவுமே இல்லாம உட்காந்து சாப்பாடு போறான் 100 பேருக்கு டெய்லி. அப்படி பார்த்தா உங்களை விட அவன் தான் பெருசு.
ஆனால் உங்களுக்கும் அவனுக்கும் இல்லாத வித்தியாசம் என்ன? நீங்கள் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் வித்தியாசம். சபை ரட்சிப்பில் பூரணப்படணும். சும்மா நினைச்சிட்டு இருக்காதீங்க சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு அதனால பரலோகத்துக்கு போயிடுவோன்னு. இல்லவே இல்லை. அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படணும். ரெண்டாவது, சபைக்கு வந்தவர்கள், ஒருவேளை சபைக்கு வந்தவர்களில் இதுவரைக்கும் இன்னும் தண்ணீர மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் ரொம்ப அவசியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. சிலர்லாம் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க, எடுக்கலாம் எடுக்கலாம், ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனைவி சொல்லுவாங்க, எப்பா ஞானஸ்நானம் எடுக்கலாம். எடுப்போம், என்ன எங்க போகுது, நம்ம சர்ச்சு தானே. பார்த்துக்கோங்க, இப்போ ரட்சணிய நாள் வாய்ப்பு இருக்கு, எடுத்துருங்க. இப்படிதான் நாங்கள் கொரோனாக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய ஒரு சிலர்லாம் அசட்டை. கொரோனா வந்து லாக்டவுன் போட்டாங்க. ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ சர்ச்செல்லாம் மூடியாச்சே பிரதர், இப்போ எடுக்க முடியாது, என்ன விஷயம்னு. இல்லை பாஸ்டர் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எடுக்கணும், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னாரு. நான் கேட்டேன், இப்போ வாய்ப்பு இல்லை, ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு. இல்லை, எதிர் வீட்டில் நேற்று ஒருத்தர் போயிட்டாரு கொரோனாவில், முந்தா நேற்று பக்கத்து வீட்டில் போயிட்டாரு, அந்த ஏரியாவில் அடுத்து வரிசையாக எங்கள் வீடு தான் வருது, எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாமேன்னு பார்க்குறேன்னாரு. நான் சொன்னேன், அவ்வளோ அர்ஜென்ட்டாலாம் கொடுக்க முடியாது. முதல்ல ஞானஸ்நான உபதேசம் என்னன்னு தெரியணும். அது இப்போலாம் சில கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற குரூப் இருக்குது, எல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு. அவரு, என்ன பாஸ்டர் இப்போ என்ன தான் பண்ணணுங்கிறீங்கன்னு. சாகாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் பண்ண முடியும்னு. என்ன பாஸ்டர் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, வேற என்ன? வாய்ப்பு இருக்கும் போது தொட்டி இருக்கு, தண்ணி இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு வயலும் தலையை கொண்டாடல. ஆளாளுக்கு அப்படியே பார்ப்போம், ஜோம் பண்ணுவோம். இவருக்கு மட்டும் தனியா பரலோகத்துல இறங்கி ஆண்டவர் முக்குவார். எத்தனை சேட்டை! நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுவே வாய்ப்பு, கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் வாய்ப்பு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கடைசியாய் எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை யூ மஸ்ட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அபிஷேகம் பெறாம போக முடியாது. ஒரு சில உபதேசம்லாம் இருக்கு, ரட்சிக்கப்பட்டாலே ஆவியாளர் உள்ள வந்துருவாருங்க, அப்புறம் என்ன தனியா அபிஷேகம் அப்படிங்கிறாங்க. ஏசுநாதர் பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்த வந்தான்ல 12 பேர், அபிஷேகம் பெற்றிருந்தானே இல்லையா? இல்லையே. அவன் தானே சொன்னார் ஆண்டவர், நீங்கள் போய் எங்கே தங்கியிருங்கள், பரிசுத்தாவி வருகிற வரைக்கும் எருசலேம்ல. ஏசுநாதர் கூட 3 வருஷம் இருந்தவனுக்கு ஆவியானவர் வரல. உடனே சொல்லுவாங்க, அப்போ பரிசுத்தாவியே இல்லை. எவன் சொன்னான்? தாவீது கிட்ட பரிசுத்தாவி இருந்தாரா இல்லையா? யோசேப்பு கிட்ட இருந்தாரா இல்லையா? தானியல்கிட்ட இருந்தாரா இல்லையா? ஏசுநாதர் கூட இருந்தே வரல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் காலத்துல பவுல் கேட்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா? அவன் சொல்றான், எனக்கு தெரியாதுங்கிறான். உடனே கேட்கிறாரு, என்ன நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்? பரிசுத்தாவின் அபிஷேகம் முக்கியம். சரி, இதெல்லாம் விடுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கே வாங்க. தமஸ்குக்கு போற வழியில தடுக்கி விழுந்தார்ல பவுல், கர்த்தர் அவரோட பேசினார்ல, ஆனா அபிஷேகம் பெற்றாரா? தனியா அனனியா போய் என்ன பண்ணார்? அவரை அபிஷேகம் நடத்தினார்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் கட்டாயம், நீங்க கண்டிப்பா எடுக்கணும். ஒரு கூட்டம் சொல்லி தெரியணும், அதான் இல்லைன்னு. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்தன் அபிஷேகத்தை பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தன் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. இல்லையா, பரவாயில்ல, வர முடியாது, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, நாங்கள் அதெல்லாம் வர முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. நம்முடைய காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், இதுக்கு முன்னாடி இத்தனை தலைமுறையில அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படி நிறைவேறிற்றோ அதே மாதிரி இதுவும் நிறைவேறுகிறது. பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடக்குது. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் அவருடைய வருகையும் சம்பவிக்க போகுது.
நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த வருகையில் போவோமா? அவரை சந்திக்கிற இடத்துல இருப்போமா? கிறிஸ்துவ சந்திக்கிற இடத்துல காணப்படுவோமா? சபை மறுரூபம் ஆகுமா? தேவனை சந்திக்கிற இடத்துக்கு சபை வருமா? அதான் முக்கியம். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னு பைபிள் சொல்லல. கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவன் தான் போவான். அவன் தான் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவர் இருக்கிறோமான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே நம்முடைய பாவங்களே காரணமா இருக்குமானால் ஏசாயால சொல்ற மாதிரி இப்போ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். இன்னும் ஒரு விசை கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்முடைய இரத்தத்தால் கழுவும்படி ஒப்பு கொடுப்போமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தால் உன்னை கழுவி மீண்டும் சுத்திகரித்து நாகமானை போல உன்னை மீண்டுமாக குழந்தையைப் போல மறுபிறப்பு அடைய கர்த்தர் கிருபை தருவார். மீண்டும் உன்னை கர்த்தர் உருவாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மண்ணிலிருந்து உன்னை உருவாக்குவாரானால் மீண்டும் உன்னை உருவாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீங்களும் நானும் அவர் கையில் உள்ள களிமண், குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இருக்கிறோம். எத்தனை முறை வேணாலும் அவர் வணைவார். ஆனா வணையறதுக்கு நீங்க விட்டு கொடுங்க பார்ப்போம். ஒப்பு கொடுப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் வரும் பொழுது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் இருக்கும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். அதே நேரத்தில் இந்த ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. ஏதோ ஒரு காரணம், இது வரைக்கும் நான் எடுக்கல. இல்லை நான் குழந்தையில எடுத்தேன், அது ஞானஸ்நானமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் உண்டு, அது தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்கள் ஆத்மாக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்கள் ஆத்மாக்காக. என்ன சொன்னாலும் வேடிக்கை பார்க்குற ஒரு குரூப் இருக்க தான் செய்யுது. கண்களை மூடி உங்கள் ஆத்மாக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஞானசாந்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்லா கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நேயர்களுடைய கடங்கள் இருக்கிறது. முடிஞ்ச உடனே உங்கள் ஊழியக்காரரை வந்து பாருங்க. அவங்க ஞானசானம் எடுக்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை வேற சபையிலேருந்து வந்திருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பாங்க, தண்ணியில் மூழ்கி கொடுப்பாங்கன்னா அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை தரமாட்டாங்க அங்கே அப்படின்னா நீங்களும் வந்து ஊழியக்காரங்களை பாருங்க, அவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நான் கர்த்தருடையதான இந்த வருகையில் பிரவேசிக்க வேண்டும். அந்த இமை பொழுதை நான் தவற விட்டுறவே கூடாது. நான் மத்திய ஆகாயத்தில் தேவனை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி விரும்புகிறவங்க, தீர்மானிக்கிறவங்க, இன்னையிலிருந்து நான் ஆயத்தப்பட போறேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் சொல்றவங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்தில் மேகங்களுடனே வரும்போது மத்திய ஆகாயத்தில் நான் சந்திக்கணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் இருதயங்களிலே விதைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வரும் அளவு இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக, உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ பிசாசோ இந்த வார்த்தைகளை எடுத்து போட்டு விடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இங்கே பார்க்கிற இந்த கூட்டம் அப்படியே உம்முடைய வருகையிலும் காணப்பட கிருபை தருவீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.